Assalamualaikum warahmatullahi wabarakatuh. பிள்ளைங்க வயசு விளங்குதாமா? மைக் ஆஃப்ல இருக்குல்ல பிள்ளைய கொஞ்சம் வைக்கணும். இப்போ ஓகே பிள்ளை, இப்போ ஓகே Oh, sir, clear. கிளியர். ரைட். ரைட் ஓகே பிள்ளைல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ் எஸ்ஏ போயிட்டு இருக்குது செமினாரில் பிள்ளைகள். இன்ஷால்லா அதுவும் முடிகிற கட்டம் என்ன. அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் எம்சியூ கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் பிள்ளை இன்ஷால்லா இன்றைக்கு நாங்கள் ஒரு என்ன கொஞ்சம் கேள்விகளை பார்ப்போம். இன்றைக்கு தானே போய் ஸ்டார்ட். இன்னும் ஒரு மாதம் என்ன, ஒரு மாசமா 35 நாள் இருக்குது. எண்ணி வச்சிருப்பீங்களே, சொல்லுங்க எத்தனை நாள்? 34 அந்த சரியா பிள்ளை? ரைட். அதெல்லாம் பயப்பட தேவையில்ல பிள்ளைல. எம்சி கேள்வியுமே நான் எக்ஸாம் வரும் வரைக்கும் உங்களுக்கு பிள்ளை மெல்ல மெல்ல கொண்டு போவேன். மெல்ல மெல்ல கொண்டு போவேன். அதுக்குரிய வழிகாட்டலை செய்வேன். கடைசி டைம்ல பிள்ளை எம்சிக்கு செய்யறது யாபகம் இருக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் நாம அந்த முதலாவது அலகு படிச்சாம முதலாவது அலகுக்குள்ளதான் நிக்கணும் பிள்ளைல. அந்த மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்காக பிள்ளைகள் வேற வேற தலைப்புக்குள்ள போக வேண்டாம். முதலாவது யூனிட்னா பிள்ளை முதலாவது யூனிட்டுக்குள்ள நிக்கணும். அதுக்குள்ளதான் நான் விளங்கப்படுத்துவேன். சரியா பிள்ளை? மற்ற யூனிட்டுக்கு போக மாட்டேன். முதலாவது அழகை மையப்படுத்தி விளங்கப்படுத்துவேன். எப்படி படிக்கணும் எல்லா விஷயமும் முழுமையாக சொல்லி தருவார். மேலதிகமான விஷயங்களை பிள்ளைகள் உங்களோட டியூட்ல நோட் பண்ணி கொள்ளுங்க. மேலதிகமான தகவல்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. முக்கியமாக கைட். சரியா பிள்ளை? எஸ்ஏ கேள்விக்கு கைடை படிச்சா உங்களுக்கு விளங்காது. எம்சிக்கு கேள்விக்கு பிள்ளைகள் கைடு என்ன செய்யுங்கன்னா பிள்ளை 2017 ஆண்டு கைடு மிரிக்குது, 2019 மிரிக்குது. அப்ப 2017 ஆண்டு கைடு எடுத்த பிள்ளைகள் அது சின்ன கைட். அதை அடுத்து என்ன செய்யுங்கன்னா நீங்க வாய்ச்சி கொள்ளுங்க. சும்மா வாசிக்கணும். முதலாவது அழகு முடிஞ்சா பிள்ளைகள் என்னோடய வரணுமா நீங்க. முதலாவது அழகு முடிய இப்ப நான் இன்றைக்கு முடிச்சா பிள்ளைகள், இப்ப நான் உங்களுக்கு தெரியுமா, நான் கொழும்புக்கு பிள்ளைகள் 3 நாள் செமினாரு போயிட்டு இப்பதான் வந்தேன் நான். சரியா பிள்ளைகள்? சனி ஞாயிறு திங்கள்லாம் செமினார் பிள்ளைகள். இன்ஷால்லா வார கிழமையும் செமினார் தான். குருநாகல், கண்டி, சரியா பிள்ளைகள்? பரகஹாதனியா இப்படி பிள்ளைகள் வாரக்கிழமை செமினார். அதுக்கு அடுத்த கிழமை மாதம்பு இப்படி பிள்ளைகள் ஒவ்வொரு செமினார்கள் தொடர்ச்சியாகமா எனக்கு இருக்குது. அதனால பிள்ளை மற்ற டைம்ல நான் ஆனா திங்கள் செவ்வாய் புதன் ஸ்கூல் டைம்ல பிள்ளை இன்ஷால்லா உங்களோட எம்சி கல்வியை நான் அழகா கொண்டு போவேன். அப்ப ஒவ்வொரு கட்டமாக கொண்டு போவோம் பிள்ளை. அதோட என்னோட சேர்ந்து நீங்களும் வரணும். சரியா பிள்ளை? என்னோட சேர்ந்து நீங்களும் இன்ஷால்லா வரணும். முக்கியமாக உங்களுக்கு முதலாவதாக சொல்றது பிள்ளைகள் நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கைடு இருக்கா பிள்ளை? 2017 ஆண்டு கைடை வாசிக்கும். அதான் முக்கியம். 2017 ஆண்டு கைட நல்ல அழகா பிள்ளைகள் தெளிவாக வாய்ச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய தகவல் தான் பிள்ளைகள் எக்ஸாமுக்கு வாரது. 14 பிள்ளைகள் அந்த தகவல்களை கட்டாயம் நீங்க என்ன ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டும். சரியா பிள்ளை? அதான் முக்கியமான விஷயம். உதாரணமாக பிள்ளைகள் எம்சிக்யூ கேள்வியில இப்படியான கேள்வியும் வார நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். உதாரணமாக நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களோட கைட்ல இருக்கிறதா? நான் மேலதிகமாக வேற விஷயத்துக்கு போக மாட்டேன். கைட்ல இருந்தான் எம்சி கேள்வி 50 வாரது. 50 கைட்ல இருந்தா வாரது. 14 பிள்ளைகள் உங்களோட கைடை தாண்டி வெளியால போக மாட்டேன். இப்ப நான் சொல்றது ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்பது குர்ஆனா, ஹதீஸா, இஜ்மா முடிவா, கியாஸ் முடிவா என்று கேட்டேன்னு சொல்லுவீங்க. அல் குர்ஆன். அல் குர்ஆன். மற்றாக ஹதீஸ். 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 ரைட். ஹதீஸ் பிள்ளைகளா? ஹதீஸ். என்னடா பிள்ளைகள்? ஹதீஸ். இப்படி பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க.
இப்படி இந்த கேள்வி வார முறைகளை சொல்றோம் பிள்ளைல சின்ன சின்ன குருவாமசனமா பெரிய குருவாமசனம் வராது. சின்ன குருவாமசனமா சின்ன ஹதீஸ போட்டு சில டைம்ல பிள்ளைகள் இது குர்ஆனா ஹதீஸா இஜ்மாவா கியாசா என்று கேட்கலாம். இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்பது ஹதீஸ். ஹதீஸ் அதே மாதிரி பிள்ளைகள் உங்களோட முதலாவது கைட்லயே இருக்குதா, முதலாவது யூனிட்ல இருக்குது. மனிதர்களையும் ஜின்களையும் நாங்க படைத்த நோக்கம் அல்லாவை வணங்க வேண்டும் என்பது குர்ஆனா ஹதீஸா இஜ்மாவா கியாசா? குர்ஆன். குர்ஆன். என்ன பதங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அடிக்கடி நாங்க என்ன தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இப்படி உங்களோட கைட்ல இருக்க அவன்தான் பூமியையும் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். சின்ன வசனமா பெரிய வசனத்தை பாக்குறது அப்படி இல்லை. சின்ன சின்ன குட்டி குட்டி வசனம் சும்மா தெரிஞ்சிருந்தா நல்ல முடியல, தெரிஞ்சிருந்தா நல்ல. சில டைம்ல வந்தா பிள்ளைகள் ஆன்சர் பண்ணணுமா. அவன்தான் பூமியையும் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். குர்ஆனா ஹதீஸா அறிஞர்களுடைய கருத்தா? குர்ஆன். 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 வெரி குட். குர்ஆன். இப்படி பிள்ளைகள் இப்படியான 1-2 கேள்விகள் எங்கட எக்ஸாமுக்கு வார பிள்ளைகளா வார மிச்சம் கவனமா இருக்கணும். அப்ப என்ன சொல்ல வாரண்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி வசனங்கள் இருக்கிற டைம்ல பிள்ளைகள் அதுகளை நீங்க என்ன செய்யணும்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நான் மைக் ஆஃப் ஆக்குறோம் பிள்ளைகளா, நான் மைக் ஆஃப் ஆக்குறோமா. எல்லாரும் ஆன்சர் பண்ண போனா பிள்ளைகள் மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கும். ரைட். இப்ப பிள்ளை நாங்க எங்கட சிலபஸுக்குள்ள போவோம். எம்சிக்யூல முதலாவது யூனிட் தெரியக்கூடிய முக்கியமான தகவல்களை பார்ப்போம் பிள்ளைகளா. முதலாவது யூனிட் நாங்க யூனிட் 1. யூனிட் 1ல பிள்ளைகள் முக்கியமான தகவலை நாங்க பார்ப்போம். முதலாவது பிள்ளைகள் கேள்வி வந்திருக்குது எங்களுக்கு. முதலாவது கேள்வியை ஒரு ஆள் வாசிங்க. நீங்களே மிஸ்டேக் வாசிங்க பிள்ளைகளா, நீங்களே ஒரு ஆள் வாசிங்க. முதலாவது கேள்வி உங்களோட சிலபஸ்ல இருக்கிறது. வாசிங்கம்மா. இஸ்லாமிய சட்டத்தில் ரப்பானி என்பதன் பொருள் யாது? இது எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா இல்லையா சொல்லுங்க. தெரியுமா இல்லையா? இப்ப பிள்ளைகள் எப்படி படிக்கிறேன்னு பாருங்க. இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் என்ற பகுதிக்குள்ள பிள்ளை எப்படித்தான் நாம் எம்சிக்கு படிக்கணும் இல்லையா? எப்படித்தான் இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள். அப்ப நாம எஸ்ஐல படிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வி பலவிதமாக வரும். அதெல்லாம் இங்க விளங்கப்படுத்த மாட்டோம், சும்மா சொல்றேன் நான். அது எஸ்ஐல படிக்கிறது. இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள், இஸ்லாத்துடைய சிறப்பியல்புகள், இஸ்லாத்துடைய தனித்துவமான பண்புகள், இறை சட்டத்தின் சிறப்பம்சங்கள், இது எல்லாமே உண்டா இல்லையா சொல்லுங்க. எல்லாமே உண்டா இல்லையா? அப்ப இது நமக்கு இங்க தேவையில்லை. இந்த மயக்கமெல்லாம் நமக்கு இங்க தேவையில்லை. இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள், அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இஸ்லாத்தின் சிறப்பியல்புகள், இஸ்லாத்துடைய தனித்துவமான பண்புகள், இறை சட்டத்து, இது இங்க தேவை. அது எஸ்ஐ இதான் தேவைப்படும். எங்களுக்கு இங்க என்ன தேவைண்டா இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன இருக்குது என்ற விஷயத்தை நாங்க கட்டாயம் பிள்ளைகள் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும். எஸ்ஐல உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறேன். 10 மார்க்ஸுக்கு 10 புள்ளிக்கு வந்தா எப்படி செய்யணும், எப்படி அறிமுகம் எழுதணும், 4 புள்ளிக்கு வந்தா எப்படி எழுதணும், சரியா பிள்ளை? அது நாங்க எப்ப பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது எல்லாம் அது எஸ்ஐல வழிகாட்டிருக்கிறது. இங்க பிள்ளை நாம் எம்சிக்கு செய்யறதால நேரடியான தகவல் மட்டும்தான் எங்களுக்கு தெரியணும். நேரடியான தகவல் மட்டும். உதாரணமாக பிள்ளைகள் இப்ப சொல்லுங்க, ரப்பானியா என்பது இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களில் முதலாவதும் முதன்மையானதுமான சிறப்பம்சம் தான் ரப்பானியா. இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல முதலாவது முதன்மையானதுமான சிறப்பம்சம் தான் ரப்பானியா, தெய்வீக தன்மை. கடவுளால உருவாக்கப்பட்ட மார்க்கம், மனித சிந்தனையால உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. கடவுளால உருவாக்கப்பட்ட மார்க்கம் என்பதனால ரப்பானியா. இப்போ டியூட்ல பாருங்க புள்ளி அடுத்தது இருக்குது பூரணத்துவம். பிள்ளையார் ஆன்சரை பாருங்க. பூரணத்துவம். பூரணத்துவத்துக்கு என்ன சொல்லுவோம்? பரிபூரணம், சம்பூரணம். சம்பூரணமான மார்க்கம், பூரணமான மார்க்கம், என்ன சகலதையும் உள்ளடக்கிய மார்க்கம். அப்ப சம்பூரணம், பூரணத்துவம், சுமூலியா. அடுத்தது பாருங்க யதார்த்தமானது. யதார்த்தம் அதுக்கு என்ன?
என்ன வாக்கி பாக்கியா யதார்த்தமான நடைமுறைக்கு சாத்தியமானமா இருக்க பிள்ளைகள். சும்மா இந்த ஒரு சொல்ல மட்டும் பாடமாக்குறல அடி வாங்குற அவ்வளவு பேருமோ என்ன ஒரு சொல்ல மட்டும் பாடமாக்கி வச்சுக்கொள்றது. யதார்த்தமானது அல்லது நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கத்துக்கு என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? வாக்கியா. வாக்கியா. அடுத்தவங்களோட டியூட்டி அடிக்க பிள்ளைகள் இந்த பிள்ளையான ஆன்சர் எல்லாத்தையும் பார்க்க தேவையில்ல. நான் சொல்லுவேன் பிள்ளைல ஏன்னா சிலது நம்மளோட சிலபஸுக்கு சம்பந்தம் இல்லாம பிள்ளையான ஆன்சர் இருக்கு. சிலது நம்மளோட சிலபஸோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு. சம்பந்தப்பட்டதை நான் எல்லாத்தையும் நாங்க படுத்துவோம்னா ரைட். அடுத்து உங்க இதுல அடிக்க பொதுத்தன்மை. பொதுத்தன்மைக்கு என்ன சொல்ற பிள்ளை? பொதுத்தன்மைக்கு வசதியா. அடி வாங்குறப்ப ஓ வசதியாண்டா பிள்ளைகள் நடுநிலையானது. வசதியா நடுநிலை. வசதியா நடுநிலையா இல்லையா சொல்லுங்க. நடுநிலையா இல்லையா? அப்ப பொதுத்தன்மை உமூமியா என்பது பிள்ளைகள் பொதுத்தன்மை. பொதுத்தன்மை பொதுத்தன்மை. பாக்கியாண்டா யதார்த்தம் அல்லது நடைமுறைக்கு சாத்தியம். நடைமுறைக்கு சாத்தியமான மார்க். ஷுமூலியாண்டா பூரணத்துவம் அல்லது சம்பூரணமான சம்பூரணம். ரப்பானியாண்டா தெய்வீக தன்மை. தெய்வீக தன்மையான மார்க்கம். அடுத்த உள்ளே நீதி நியாயம் கொண்டு போட்டிருக்க. அடுத்த ஒன்று அதுவும் தெரிஞ்சிருந்தா நல்ல பிள்ளைல. நீதி நியாயம் என்ன சொல்றேன்? அதில் அதிலியா. இந்த அதில் என்ற சொல் எங்கே ஒரு இடத்தை கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் சொல்லுங்க. யார் சொல்றோம்? நம்ம தலைக்க மட்டும் முத்தசிலாக்களுடைய பிரதான கொள்கைகள் முத்தசிலாக்களுடைய இப்படி கேட்கலாம். 4 புள்ளிக்கு இப்படியும் வரலாம். ஆரம்ப காலத்துல முத்தசிலாக்கள் 2 பிரதான கொள்கைகளை மையப்படுத்தி உருவாகினார்கள். 2ம் என்ன என்று கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதிலும் இருநிலைகளுக்கு இடைப்பட்ட அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை. வெரி குட் பிள்ளைல. நான் சும்மா நார்மலா சம்பந்தப்படுத்தி காட்டுறேன். எஸ்ஐல படிச்சது எல்லாம் அழகா படிச்சு தெரிகிறேன். ரெக்கார்டிங்க காட்டுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளணும் பிள்ளைகள். அதிலியா என்பது என்னண்டா அதில் நாம அங்க பாப்போம். முத்தசிலாக்கள்ல நீதி நான் பாப்ப நீதி. ஆனா விளக்கம் வேற. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன். கலாக்கதிர் 2ஆ பிரிப்போம். அல்லாவுடைய நாட்டம் என்ன மனித தெரிவு சுதந்திரம். எனவே முத்தசிலாக்கள் அல்லாவுடைய நாட்டத்தை மறுப்பார்கள். அதனால அவர்கள் அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவு என்று சொல்லுவோம். அது ஓகே. ஆனா பிள்ளைகள் இங்க நீதியான மார்க்கம் நியாயமான மார்க்கம்டா அதிலியா. ரைட். இதையும் தாண்டி பிள்ளைகள் இதெல்லாம் பிள்ளைகள் எங்கட எக்ஸாமுக்கு ஏதோ 1 அல்லது 2 கேள்வி வரும். அல்லது இணைக்கக்கூடிய கேள்வி வரும். கட்டாயம் பார்க்கத்தாமே. இன்னொன்று இருக்குது என்ன அஸ்ஸஃபாத் வல் முரூனா. அப்படின்னா என்ன பிள்ளைகள்? நெகிலும் நெகிலாத்தன்மை. நெகிழ்ந்து சில சட்டங்கள் நெகிழ்ந்து கொடுக்கும், சில சட்டங்கள் நெகிழாது. நெகிலும் நெகிலாத்தன்மையான மார்க்கம். வெரி குட் பிள்ளை. இன்சானியா என்ன பிள்ளை? இன்சானியாண்டா மனித நலன் அல்லது பிறர் நலன். மனித நலன் அல்லது பிறர் நலன். என்ன மனுஷன். அப்ப அவரது இன்சான். இன்சான்டா மனிதனுக்கு சொல்ற அரபால. அப்ப இன்சானியா மனித நலன் பிறர் நலன் காத்தல். அப்ப நம்ம இஸ்லாமிய சிறப்பம்சம் என்னண்டா தான் மட்டும் நல்லா வாழணும், மற்றவர் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை என்பது இஸ்லாம் மார்க்கம் இல்ல. இஸ்லாம் மார்க்கம் என்பது நானும் வாழணும் மற்றவனையும் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் மார்க்கம். எனவே இன்சானியா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்சானியா என்ன அதே மாதிரி ரப்பானியா ஷுமூலியா வாக்கியா வசதியா அஸ்ஸஃபாத் வல் முரூனா. ஏன்னா இன்னொன்றைக்கு பிள்ளைகள் ஷுமூலியா மாதிரி இன்னொன்றைக்குது சுஹூலியா. சுஹூலியா அப்படின்னா என்ன பிள்ளை? சுஹூலியாண்டா இலகுவான மார்க்கம். இலகுவான மார்க்கம். இலகுவான மார்க்கம். லேசி. இஸ்லாத்தை பின்பற்றது லேசி. கஷ்டம் இல்ல. கஷ்டம் இல்ல. லேசான மார்க்கம் என்பதனால சுஹூலியா. அதே மாதிரி பிள்ளைகள் அதே மாதிரி இன்னும் இருக்குது
இதெல்லாம் அழிக்க முடியல. அழிக்கவா அது? அழிக்கவா? வேணாம் சார். போட்டோ பிடிச்சி குரூப்ல போடுங்க சார். போட்டோ பிடிச்சு குரூப்ல போடணும் என்ன பிள்ளை? அப்ப நான் நிறைய வேலை பார்க்கணும். அப்ப எவ்வளவு என்ன ஸ்டூடியோ வேலையும் பார்க்கணும் அப்படியா? சரி ஸ்கிரீன்ஷாட் பண்ணியாச்சு. அழிங்க. பரவாயில்ல பாரு. பரவாயில்லையா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைடா. ஏண்டாமா போட்டோ பிடிப்பேன் பிள்ளைகள் மர நீங்க சேர் போட்டோ போடுங்க, போட்டோ போடுங்க, போட்டோ போடுங்க, போட்டோ போடுங்க மர மெசேஜ் என்ன இருக்கிற மெசேஜே கிளியர் பண்ணிக்கலாம் பிள்ளைகள். நான் என்ன ரெண்டாவது தலை வெடிக்க போகுது பிள்ளைடா. சரியா? அங்கால கோல் இங்கால கோல் என்ன ரைட். ஓகே பிள்ளைடா, நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைடா. இல்லாட்டியுமா நீங்கள் என்ன செய்யலாம்டா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் பிள்ளைடா. ரைட். அடுத்தது பிள்ளைகள் ரைட் அடிக்க முடியல. ரைட். இப்ப பிள்ளை என்னன்னா, இப்ப நாம பிள்ளை இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் எங்களுக்கு பிள்ளை கைட்ல அடிக்கிற விஷயம் ஒன்றும் இருக்கு. இன்னொன்றைக்கு பிள்ளை ஸ்கீம்ல அடிக்கிற விஷயம் ஒன்றும் இருக்கு. ஸ்கீம்ல பிள்ளைகள் சில சிறப்பம்சங்களும் போட்டிருக்குது. ஸ்கீம்லயே நாங்க பேப்பர் மார்க்கிங் போற ஸ்கீம்ல பிள்ளைகள் சில சிறப்பம்சம் போட்டிருக்குது. அதையே சொல்லி தரையா அமைச்சு கொள்ளுங்க. அகலாக்கியா அப்படின்னா என்ன பிள்ளைகள்? பண்பாடான மார்க்கம். ஒழுக்கமான அகலாக்கியா பிள்ளைல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாருங்க. ரைட். அகலாக்கியாண்டா பிள்ளைகள் பண்பாடுள்ள மார்க்கம். அகலாக் அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமா? இந்த இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் சொல்லுகின்ற போது அங்கால யாண்டு எல்லாத்துக்கும் ரப்பானியா, வசதியா, சுமூலியா, வாக்கியா அப்படி வரும். யாண்டு வரும். ஆனா இங்க பிள்ளைகள் நாங்க அகலாக்குன்னா உங்களுக்கு தெரியும் ஒழுக்கம் பண்பாடு. அப்ப ரசூலுல்லா ஜாஹிலியா காலத்துக்கு அனுப்பப்பட்டதன் பிரதான நோக்கமே என்னத்துக்கு? என்னத்தை கொண்டு வரணும்? ஒழுக்கத்தை கொண்டு வரும். ஒழுக்கத்தை கொண்டு வரும். நல்லா ஒழுக்கத்தை கொண்டு வரும். இதான் ரசூலோட நோக்கமே. அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். அப்ப இஸ்லாம் மார்க்கம் என்பது பிள்ளைகள் ஒழுக்கமான மார்க்கம். ஜாஹிலியா காலத்தை நாம் என்னன்னு சொல்லுவோம்? ஜாஹிலியா காலம் என்ன வரை விளக்கணப்படுத்துற டைம் இல்ல. ஜாஹிலியா காலம் என்பது ரசூலுல்லாவுக்கு நபித்துவம் 40 வயசு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு 1 அல்லது 1.5 நூற்றாண்டுக்கு உட்பட்ட கால பகுதியை நாங்க ஜாஹிலியா காலம் என்று சொல்லுவோம். அப்ப ரசூலுல்லாவுக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு 100 அல்லது 150 வருடங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்தை தான் நாங்க ஜாஹிலியா கால சமூகம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த ஜாஹிலியா கால சமூகம்னா என்ன? நாம மடையர்கள். அது நேரடி கருத்து. உண்மையான கருத்து என்னன்னா பண்பாட்டில வீழ்ச்சியான சமூகம். ஜாஹிலியா காலம் என்பது அறிவில் வீழ்ச்சியானவர்கள் அல்ல. ஏனென்றா நல்ல அறிவுல நல்ல பாண்டித்தியம் பெற்றவர்கள், கவிதையில் நல்ல பாண்டித்தியம் பெற்றவர்கள், அங்க கவிஞர்கள் இருந்தாங்க. இம்ரோல் கைஸ், சுஹைர் போன்ற கவிஞர்கள் இருந்தாங்க. அப்ப கவிதையில் நல்ல பாண்டித்தியம் பெற்றவர்கள். ஆனா அறிவுல வீழ்ச்சி இல்ல. என்னத்துல வீழ்ச்சி? பண்பாடு. அதுக்காகத்தான் ஜாஹிலியா காலம்னு சொல்றேன். சில டைம்ல கேட்கலாம் எங்களுக்கு பிள்ளைகள் சில டைம்ல கேட்கலாம் ஜாஹிலியா காலம் என்று அந்த சமூகத்தை சொல்றதுக்கான மிக முக்கியமான காரணம் அறிவில் வீழ்ச்சியானவர்கள், பண்பாட்டில் வீழ்ச்சியானவர்கள் என்று கேட்டா அறிவில் வீழ்ச்சியானவர்கள் சரியா போடுவீங்களா? இல்ல. ஆனா நேரடியாக சொல்றேன்டா அறிவு என்ன மடமையான சமூகம் என்று சொன்னாலும் அப்ப இஸ்லாத்துடைய நோக்கம் என்னண்டா ஜாஹிலியா கால சமூகம் ஒழுக்கம் இல்லாத சமூகம். இந்த ஒழுக்கத்தை கொண்டு வரத்துக்காக வேண்டித்தான் அப்ப ரசூலோட ஹதீஸ் இருக்குது. இன்னமா புஇத்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் ரசூலா சொல்றாங்க நட்பண்பை பூர்ணப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அனுப்பப்பட்டுள்ளேன். ரைட். அப்ப அஹ்லாக்கியா சரியா பிள்ளைகள்? இன்னொன்றைக்கு பிள்ளைகள் என்ன அகலாக்கியா ஒன்றைக்குமா இன்னொன்று உமவியா. உமவியாண்டா என்ன பிள்ளைகள்? உமூமியாண்டா வேற. உமூமியாண்டா பார்த்தேன் சமூக மார்க்கம். உமூமியாண்டா
பொதுத்தன்மை சார் கொண்டது. பேசக்கூடிய போர்ட் நிறைய பொதுத்தன்மை சார். கொண்டது. என்னம்மா வாய்ஸ் பேசக்கூடிய போர்ட் நிறைய சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. கொஞ்சம் அந்த போர்ட்டை கிளியர் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப ஓகேன்னு பாருங்கம்மா. இப்ப பேசுங்க. இப்ப மறையுதா? ஓகே சார். இப்ப ஓகேயா? ஓகே சார். ஓகே ஓகே பிள்ளைடா. இப்ப ஓகே. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு சொல்ல ஒன்று விளங்கப்படுத்தின ஏண்டா பிள்ளை நான் ஏன் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி விளங்கப்படுத்துறேன்டா எம்சிக்யூ பிள்ளைகள் ஒரு மார்க்ஸ் எங்களுக்கு பெருமதி. பல்கலைக்கழக அனுமதியை தீர்மானிக்கிறது ஒரு மார்க்ஸ். மிச்சம் கவனமா இருக்கணும். அதனாலதான் அழகா தெளிவாக வழிகாட்டித்தார நல்லா படிச்சு கொள்ளுங்க. எம்சிக்யூ 50க்கு 50 வரும் பிள்ளைல 50க்கு 50 எடுப்பீங்க. அப்படி அழகா செஞ்சு தருவேன். நீங்க நான் சொல்ற வாக்கி என்னுடைய வரணும். கைட வாய்ச்சி கொள்ளுங்க. நீங்க எஸ்ஏக்கு படிக்க தேவையில்ல கைட். நான் எஸ்ஏக்கு உங்களுக்கு 10 அளவுக்குரிய ஃபுல் நோட்ஸ் தந்திருக்கிறேன். செமினார் செய்யறேன். அது ஓகே. எம்சிக்கு கேள்விக்கு சும்மா வாசிங்க. ஒரு புத்தகமாக இருந்து வாசிங்க. ஒரு மாசம் இருக்குது. உங்களோட 2017ஆம் ஆண்டு கைக்குள்ள 2019 விளக்கம் இருக்கு. அது கட்ட புத்தகம் இருக்கு. அது கொஞ்சம் வாசிக்கிறவங்க உங்களுக்கு சிரமம். இந்த டைம்ல 2017 சின்ன புத்தகம். அதை பாருங்க. அதான் பார்க்கணும். ரைட். உமவியா உமுமியா ஷுஹூலியா ஷுஹூலியா ஷுமூலியா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஷுஹூலியாண்டா இலகுவான மார்க்கம், ஷுமூலியாண்டா பரிபூரணமான சம்பூரணமான முழுமைத்தன்மையான மார்க்கம். உமவியா உமுமியா உமுமியாண்டா பொதுத்தன்மை பொதுத்தன்மை. உமவியாண்டா சமூக மார்க்கம் சமூக மார்க்கம் சமூக மார்க்கம். பிள்ளைகள் சமூக மார்க்கம் என்ன? நீங்க உங்களுக்கு இதெல்லாம் விளக்கம் தேவையில்ல பிள்ளைகளா. இப்ப எக்ஸாமுக்குமா எஸ்ஏ கேள்வியில இஸ்லாத்துடைய சிறப்பம்சம் 2 கேள்வி வந்தா நீ இதெல்லாம் எழுத தேவையில்ல பிள்ளைகளா. உமவியாவெல்லாம் நீங்க விளங்கப்படுத்தணும் அவசியம் இல்லை. நமக்கு தாராளமாக இருக்குது. ரப்பானியா ஷுமூலியா வாக்கியா வசதியான்னு இருக்குது. அதை நாங்க எழுதினா ஓகே. இது பிள்ளைகள் எம்சி கேள்விக்கா எம்சி கேள்விக்கு பிள்ளைகள் தான் உங்களுக்கு வழிபடுத்துறேன். ரைட். சமூக மார்க்கம் ஏன் சொல்றா பிள்ளைகள்? ரசூலுல்லா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுல முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளி மஸ்ஜிது நபவி. அப்ப ரசூலுல்லா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன உடனே செஞ்ச வேலைகள்ல 3 முக்கியமான வேலை இருக்குது. ஒன்று மதீனா சாசனா, 2வது பிள்ளைகள் ஹவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்துக்கு இடையில ஒரு இணக்கப்பாட்ட சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. அடுத்ததாக பள்ளியை கட்டினார்கள். முதலாவதாக மதீனாவுல கட்டப்பட்ட முதலாவது பள்ளி. அப்ப ரசூலுல்லா ஏன் போன உடனே பள்ளியை கட்டினார்? பள்ளியை ஏன் கட்டினார்டா? இஸ்லாம் மார்க்கம் என்பது என்ன மார்க்கம்? சமூக மார்க்கம். சமூகத்தை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற இடமே அது. இப்பயும் பாருங்க, நம்மட வாப்பமாரெல்லாம் எல்லாரும் ஊர்ல இருக்கிற எல்லாருமே பள்ளிக்கு வைத்துருவாங்க. அப்ப பள்ளியை ஏன் கட்டுறோம்? ஊர்ல நான் பள்ளியை ஏன் கட்டுறோம்? நம்மட சமூகம் எல்லாரும் பள்ளிக்கு வரணும். அப்ப இஸ்லாம் மார்க்கம் என்ன மார்க்கம்? அப்ப சமூக மார்க்கம் சமூக மார்க்கம். அப்ப சமூக மார்க்கம் ஏன் சொல்றேன்டா? பள்ளி இஸ்லாத்துல கட்டப்படுதுன்றா அதுல முக்கியமான நோக்கம் பள்ளியில சமூகத்தை ஒன்று சேர்க்க வேண்டும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இனங்காணணும். அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அப்ப எனவே உமவியா சும்மா லேசி உள்ளேல சும்மா யாபோம் இருந்தா போதுமா? இப்ப இந்த டைம் தான் படிக்கணும். எம்சிக்கு ஒரு மாசம் சும்மா படிச்சுட்டு போனா யாபோம் இருக்கும். கோல் அடிக்கிற விட்ட வாரேதான். ரைட். அடுத்ததாக பிள்ளைகள் அஹ்லாக்கியா உமவியா அடுத்த இருக்கு பிள்ளை புது புது அப்படின்னா என்ன பிள்ளை? தெளிவான மார்க்கம். தெளிவான மார்க்கம். நான் எஸ்ஏலையும் உங்களுக்கு விளங்கப்படுத்திருப்பேன். என்ன பிள்ளை அப்படித்தானே? எஸ்ஏல சொல்லியிருந்தே இல்லையா? ஓ சார். எஸ்ஐலே மூலம் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்திருப்பேன். மேல அதே விஷயங்களை ஃபுல்லா சொல்லி தந்திருப்பேன். ரைட். புதுகுண்டா பிள்ளைகள் தெளிவான மார்க்கம். தெளிவா இருக்கும். இஸ்லாத்துல பிள்ளைகள் ஏதாவது ஒரு கேள்விக்கு ஆன்சர் இல்லை. ஏன்னா இஸ்லாத்துல இந்த கேள்விக்கு ஆன்சர் இல்லை அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லாத்துக்கும் தெளிவாக அல்லாஹ் குர்ஆனை கூலு கௌலன் சதீதா, நபியே நீங்க மக்களுக்கு சொல்கின்ற போதும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுங்கோ தெளிவாக சொல்லுங்கோ. எனவே பிள்ளைகள் இஸ்லாம் மார்க்கத்துடைய சிறப்பம்சங்கள்ல ஒன்றுதான் புது. நாம புது செய்வோம். அதையா அந்த புது இல்ல, சும்மா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. புது என்றா தெளிவான மார்க்கம். புது என்பது
தெளிவான மார்க்கம். இன்னொன்றைக்கு பிள்ளைகள் அதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. மசாதிரு ஷரியா. மஷாதிரு ஷரியா என்பது இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல உண்டு. என்ன உதாரணமா பிரதான சட்ட மூலாதாரங்களை கொண்டது என்று சொன்னாலும் இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்கள் பிள்ளைகள் இப்ப இஸ்லாத்தின் சிறப்பம்சம் தான் என்ன, அது இஸ்லாத்துல மட்டும் ஸ்பெஷலா இருக்கிறது. ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கு. ஆனா எங்கட சமயத்துக்கு ஒரு சிறப்பம்சம் தான் இது. இது எங்கள்கிட்ட மட்டும்தான் ஸ்பெஷலா இருக்கு. அதான் சிறப்பம்சம். அப்ப மசாதிர் ஷரியா என்பது இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்கள் குர்ஆன் ஹதீஸ கொண்டதுண்டா பிள்ளைகள். இப்ப குர்ஆன் ஹதீஸ் என்பது இந்த உலகத்துல எந்த சமயத்துக்குரியது? அது எந்த சமயம்? குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் எல்லாம் நமக்கு தான் இருக்குது. அப்ப நம்மட சிறப்பம்சமா இல்லையா? அப்ப சிறப்பம்சம் தானே. என்ன குர்ஆன் ஹதீஸ் ஏனைய சமயத்துக்கும் இருக்குது, எங்களுக்கும் இருக்கின்றா. அது சிறப்பம்சமா? அது சிறப்பம்சமா? இல்ல. எங்களுக்கு மட்டும்தான், இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டும் உரியதுதான் மசாதிரு இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்கள். பிரதான சட்ட மூலாதாரமாக இருக்கலாம், துணை சட்ட மூலாதாரமாக இருக்கலாம். எனவே இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களை கொண்டது அல்லது அடிப்படை சட்ட மூலாதாரங்களை கொண்டது சொன்னாலும் ஓகே. அடிப்படை சட்ட மூலாதாரங்களை கொண்டதும் இஸ்லாத்துடைய சிறப்பம்சம். இதெல்லாம் பிள்ளைகள் மேலதிகமாக நோட் பண்ணி கொள்ளுங்கோ, மறக்க வேண்டாம். இப்ப கிளியரா? இப்ப இதெல்லாம் அழிக்க முடியல, இதை நோட் பண்ணி கொடுங்க. உங்களோட பேப்பர் ஒண்ணு பிள்ளைகள் அந்த என்ன உங்களோட டியூட் நேமா ஒரு 10-15 வைட் சீட் 10-15 கூட தேவைப்படும் பிள்ளைகள். ஒரு என்ன வைட் சீட்டை பிள்ளைங்க என்ன செய்யுங்க என்றால் அது வேற நோட் புக் கொண்டு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மேலதிகமான விஷயங்கள் உங்களோட டியூட்ல நோட் பண்ணலாம். உங்களோட டியூட் டைம்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப 2-3 தரம் வாய்ச்சிங்கன்னாமா யாபம் வந்துருமா. சும்மா வாய்ச்சா போதும், பாடமா நேரடி எழுதுறியா பிள்ளைங்க? அங்க போய் நேரடி எழுதுறதா? வாய்ச்சா போதும், தெரிஞ்சிருந்தா போதும். ரைட். 2வது கேள்வி பிள்ளைகள், இஸ்லாமிய நாகரிகத்தின் அடிப்படை. நல்லா விளையாடணும் பிள்ளைகள். அடிப்படை என்று எங்க வந்தாலும் கேள்வி ஒன்று இஸ்லாத்தின் அடிப்படை, இஸ்லாமிய நாகரிகத்தின் அடிப்படை. அடிப்படைன்னு வந்தா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அந்த 3 வரும். தௌஹீத், ரிசாலத், மஆத். இதே மாதிரி சொல் 3 இடத்த வர இவங்களுடைய இஸ்லாமிய நாகரிக சிலபஸ்ல மனிதனுடைய அன்றாட நடவடிக்கைகளை 3ஆக பிரிக்கலாம். நான் பின்னுக்கு விளங்கப்படுது, சும்மா சொல்லித்தாரேன்னா மனிதனின் அன்றாட நடவடிக்கைகளை எம்சிக்யூ ஒன்று வரும். மனிதனுடைய அன்றாட நடவடிக்கைகளை 3ஆக பிரிக்கலாம். என்ன சொல்லுங்க பாப்பா, யார் சொல்றேன்? இப்ப அடி வாங்க போறீங்க அவ்வளவு பேரு பிள்ளைகள். அடிப்படைன்னு வந்தா நல்லா இதான் எக்ஸாம் கண்டுபிடிக்கிற. அடிப்படைன்னு வந்தா தௌஹீத் ரிசாலத் மஆத் தான், எந்த சந்தேகமும் இல்லை. அதான் பேசிக். இஸ்லாத்துல பேசிக்கே தானே. ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை 6 அம்சங்களை இமாம்கள் 3க்குள்ள பிரிக்காங்க. அப்ப இஸ்லாத்துடைய பேசிக் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், நபிமார்கள், மறுமை நாள், இது சம்பந்தமா கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இதான் அடிப்படை பேசிக். நீங்க சொன்னது என்னண்டா, மனிதன் மீது சுமத்தப்பட்டுள்ள பொறுப்பு. பொறுப்பு தானே அது. இபாதத், கிலாஃபத், இமாரத். எங்களுக்கு இந்த சில பொறுப்புகள் இருக்கு. மனுஷன் ஹலீஃபத்துல்லா, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி, இவனுக்குண்டு சில பொறுப்புகள் இருக்குது. பொறுப்புண்டு வந்தா பயப்பட வேண்டாம். பொறுப்பு மனுஷனுக்குண்ட பொறுப்பு என்ன? எங்களுக்கு 3 பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு ஸ்கூல்ல என்ன பிரிஃபெக்ட் பொறுப்பு மாதிரி, வீட்டுல சோறு கறி ஆக்குறது, வீடு கூட்டுறது, என்ன இப்படி பிள்ளைங்க உங்களுக்கு இருக்குமா பொறுப்புகள்? என்ன நாடகம் பாக்குறது, அப்படியா? சொல்லுங்க. இல்ல சார். இப்படி பிள்ளைகள் உங்களுக்கு சில வீடுகள்ல இந்த ஊர்பலாய் பேசுறது, என்ன இதெல்லாம் கூடாது பிள்ளைல சொல்றேன். ரைட். இப்படி உங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கிற மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு உலகத்துல மனிதர்களுக்கு 3 பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான். பொறுப்பு இப்படிதான் மனித சொல்றேன். எம்சிகளை செய்யற இப்படிதான். அடிப்படைன்னு வந்தா யோசிக்கவே தேவையில்லை, இதான். பொறுப்புகள்னு வந்தா யோசிக்கவே தேவையில்லை, இதான். எங்கள் மீது பொறுப்பு. என்ன பொறுப்பு? வணக்கோணம், இபாதத். இபாதத்துனா வணக்க வழிபாடு. ஹிலாஃபத்துனா பூமியை நிர்வாகம் செய்தல் அல்லது இறை சட்டத்தில் பூமியில் அமுல்படுத்தல். எந்த பொறுப்புண்டு கேட்டாலும் இதான் வரும். ஒரு சொல்ல மட்டும் பாடம் மைக்க வச்சு கொள்றல்ல.
ஹிலாஃபத் என்பது பூமியை நிர்வாகம் செய்யற ஹலீஃபா பொறுப்பு, இறை சட்டங்களை பூமியில அமுல்படுத்துற பொறுப்பு, இதெல்லாம் பிள்ளைல ஹிலாஃபத்துக்குள்ள வரும். இமாரத்துண்டா பூமியை வளப்படுத்தல், சூழலை பாதுகாத்தல், சுற்றாடலை பாதுகாத்தல், உலகத்தை வளப்படுத்தல். இப்ப பூமியை வளப்படுத்தல் என்று சொல்றதுக்கு பதிலாக உலகத்தை வளப்படுத்தல் என்று சொன்னால் சரியா இல்லையா? பூமிதான் உலகம், உலகம்தான் பூமி. அப்ப சொற்களை கொஞ்சம் அங்கலஞ்சல போடுவாங்க, மிச்சம் கவனமா இருக்கணும். அப்ப உலகத்தை வளப்படுத்தல் என்பது எந்த பொறுப்புன்னு கேட்டா இமாரத். சரியா பிள்ளைகள்? சூழலை பாதுகாத்தல் இமாரத், சுற்றாடலை பாதுகாத்தல், டெங்கு ஒழிப்பு, சிரமதானம். நாங்க ஜோக்கடை சாப்பிட்டு போட்டு தூக்கி எறிகிறோம்டா, வீசுறோம்டா, என்ன பொறுப்பு இல்லாம செய்யப்படுது? இமாரத். ஏன்னா ஜோக்கட்டை போடுவீங்க என்ன, அப்படி தண்ணி அதுக்குள்ள நிக்கும், அதால டெங்கு நோன்பு வரும், அது கொண்டு போய் யாராவது ஒரு நோண்டும், அதால அவனுக்கு ரத்தம் குறையும், ரத்தம் குறையத்தால் அவன் மூத்த பேத்துருவான், அவன் மூத்தாயினா அவன் கொலை செய்யப்பட்டுட்டான். இப்ப நீங்க நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய பார்வையில கொலையாளி. பிளைண்டா சொல்றேன்னா பிளைண்டா? ஓ சார். இப்ப சின்ன விஷயம், நாம பிள்ளைய ட்ரிப் கொண்டு போனா, அல்லது எங்கேயாவது என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா, அல்லது ஸ்கூல்ல நாம சும்மா ஜோக்கட்டை திண்டுட்டு, அல்லது குறும்ப தெம்பிலி என்ன குறும்படான்னு சொல்றோம் உங்க ஏரியாவில், வெளியூர்ல எப்படிமா சொல்றோம் குறும்பையா? ஓ சார். எங்கட ஏரியாவில என்ன வேற மாதிரி கூப்பிடுவாங்கம்மா, குறும்பன்னு சொல்றேன். இன்னைக்கு இப்ப என்ன உங்களோட ஊர்ல என்னென்ன பாவிக்கிறேன்னு தெரியும் வேண்டாம், எல்லா இடங்களுக்கும் போறதால என்ன அந்த ஊருக்குள்ள பாசையில கேட்டு கேட்டு படிச்சு கொள்றேன். அப்ப அதால எல்லாம் என்ன அதெல்லாம் ஓகே ரைட். சரியா பிள்ளை? அப்ப குறும்பையை சாப்பிட்டு நாம என்ன செய்வோம், குடிச்சிட்டு சும்மா தூக்கி போட்டுருவோம். இதெல்லாம் நாம யோசிக்கிறோம்ல, இது ஒரு உயிரை கொள்ளுமா? யோசிக்க மாட்டேன். நாளை மறுமையில நல்லா கேட்பான், நீ போட்டதால ஒருவன் மண்டையை போட்டுட்டான், நீ ஒரு கொலையாளி, இப்ப என்ன செய்யற? உமாலியா உள்ளே யோசிங்கோ. சரியா பிள்ளையா? சரி. சரியா ரைட். அப்ப நல்லா சும்மா நோமலா படிக்க முடியல, ஒரு சொல்ல படிக்க கூடாது பிள்ளைல, எதையுமா ஒரு சொல்ல பாடமாக்க வேண்டாதான். இந்த இஸ்லாமிய நாகரிகத்துல நீங்க இந்த எம்சியூ கேள்வியில பிளவுறதுக்கான முக்கியமான காரணம். நாங்க பேப்பர் திருத்துற டைம்லயும் பிள்ளைல அவதானிக்கிறேன், நல்ல கெட்டிக்கார பிள்ளையா இருக்கும், புள்ள செஞ்சுட்டு போகும். ஆனா சில கேள்விகளுக்கு புள்ள விடும். காரணம் என்னண்டா, இதான் பிரச்சனை. அதனால பிள்ளை மிச்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைல. சரியா ரைட். இப்ப இது அடிப்படை. இங்க எத்தனை சொல்லுவாரு? எத்தனை சொல்லுவாரு? பொறுப்பு 3. மனிதனுடைய பொறுப்புகளை எத்தனை சொல்லுவாரு? இங்கேயும் 3 சொல்லுவாரு. பாப்பா யாரு சொல்றது? மனிதனுடைய அன்றாட நடவடிக்கைகளை 3ஆக பிரிக்கலாம். எத்தனை யூனிட் சொல்லியா? எத்தனை யூனிட் சொல்லியா? வெரி குட் மா, வெரி குட். முன்கராத் முபாஹாத். மஅரூஃபாத், முன்கராத், முபாஹாத். நன்மையான விஷயம், தீமையான விஷயம், ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆகுமான விஷயம் என்ன முபாஹ். பாருங்க பிள்ளைகள், எங்கட சிலபஸ்ல யூனிட் 9 மாதிரி யூனிட் 9 ஓ சார். சரியா உள்ளே? அதுக்கான யோசிக்கப்பட சார் பின்னுக்கு ஏன் சார் போறீங்க, இந்த முதலாவது அழகலே நில்லுங்களேன் சார் ஏன் சொல்றேன்டா பிள்ளைகள். இப்படியான சொற்கள் வந்தா சொல்லி தருவேன் நான். ஏன்டா அப்பா அவங்க தலைக்கப்படும். ஓமா இல்லையா? அவங்க சொல்லுங்க, தலைக்கப்படுமா இல்லையா? இப்ப தலைக்கப்படும். அதுக்காக வேண்டி சேர் 9 போய்த்தாரு சேர் நம்ம அப்படி இல்லை. இப்படியான விஷயங்கள் தொடர்புபடுத்துவேன். ஏன்டா அப்பா உங்களுக்கு லேசாக தலைக்கப்படுமா? இப்படியான 3 சொற்கள் எங்க இருக்கின்றா? அடிப்படைந்து வந்தா இது, பொறுப்புண்டு வந்தா இது, மனிதனுடைய அன்றாட செயற்பாடப்பா. நாளாந்த நாங்க என்ன செய்யறோம்? ஒன்று நன்மை செய்வோம் அல்லது தீமை செய்வோம், அல்லது ரெண்டுக்கும் இடைப்பட்ட விஷயங்கள்ல நாங்க ஈடுபடுறது. முபாஹாத்னா ஆகுமான விஷயம் மட்டும் சொல்றது. சரியா பிள்ளைகள்? அப்ப இதான் மனிதனுடைய அன்றாட நடவடிக்கை. பாருங்க எப்படி மகிழ்ச்சி கொள்றா. இது அடிப்படை, இது பொறுப்பு, இது மனிதனுடைய அன்றாட செயற்பாடு. சரியா பிள்ளையா? பிள்ளை இப்ப கிளியரா? ஓகே பிள்ளைல, இதெல்லாம் நம்மளோட சிலபஸ்ல இருக்கிறதா? நம்மளோட சிலபஸுக்குள்ள இருக்கிற விஷயம் பிள்ளைகளா. நான் சிலபஸை தாண்டி போக மாட்டேன், கைடுக்குள்ளே நிற்பேன். அதை பத்தி ஒன்று யோசிக்க தேவையில்லை நீங்க. ரைட். இப்ப பிள்ளைகள் இங்க கேட்டிருக்க என்னண்டா,
இஸ்லாமிய நாகரிகத்தின் அடிப்படைகளுள் அப்படின்னா என்ன? நிறைய இருக்குதாம். அதுல பிரதான ஒன்று இருக்குதாம். என்னது அது? மஆத். Ma'ad. அப்ப பாஸ் பேப்பர் பிள்ளை ஏன் செய்யணும்? இதெல்லாம் பாஸ் பேப்பர் அழகா பேப்பர் கிளாஸ். ஏன்னா பாஸ் பேப்பரை வச்சு படிச்சுட்டோம்டா பிள்ளைகள் வர நாங்க வெற்றி தான் எங்களுக்கு. சரிதானே? ரைட். அப்ப இஸ்லாமிய நாகரிகத்துடைய அடிப்படைகள்ல மஆத் என்ற விஷயம் வரும். அதுல பிள்ளைகள் மற்ற சொற்கள் எல்லாம் அவங்களுக்குமா தேவைப்படாது. முஹாசபான பிள்ளைகள் சும்மா நோட் பண்ணி கொள்ளுங்க. அதுலயே போட்டிருக்கு தன்னை பத்தி சுய விசாரணை செய்யறது. சரியா பிள்ளைகள்? ஆனா அதிலே விட போட்டிக்கு பிள்ளைல அதுல இமாரத்தான் தேவைப்படும். சுகுதுண்டா பிள்ளைகள் பற்றற்ற வாழ்வுக்கு சொல்றது. பற்றற்ற வாழ்வு. முனாஜாத் என்பது இறை உறவாகும். ரைட். அதெல்லாம் சும்மா நோமலா வாய்ச்சுக்கணும். அதுல விட இருக்கு பிள்ளைகள். அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த சொற்கள் எங்க சிலபஸுக்கு உட்பட்ட சொற்கள் அல்ல. அதுல எங்க சிலபஸுக்கு உட்பட்ட சொற்கள் என்னண்டா இமாரத் என்ற விஷயம் வரும். அது ஓகே. பூமியை வளப்படுத்துறது. சரியா பிள்ளைகள்? மற்றதமா சும்மா தெரிஞ்சிருந்தா நல்ல பிள்ளைகள் சும்மா நோமலா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா அதுலயே விட இருக்கு பிள்ளைகளா. அதுலயே விட இருக்கு. முஹாசபாண்டா அதுலயே பக்கத்துல சுய விசாரணை. முனாஜாத்துண்டா என்ன? சுகுதுண்டா என்ன? இது நீங்க சுகுதெல்லாம் நீங்க ஓலவல் பாடத்துல ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிமுறைகள் என்று படிச்சிருப்பீங்க. தௌபா, தக்குவா, இஹ்லாஸ், அல்வரா, சுகுத். என்ன ஞாபகம் இருக்கா ஓலவல்ல? அப்ப அதெல்லாம் அங்க ஓலவல்ல படிச்சிருப்பீங்க பிள்ளை. சும்மா நோமலா தெரிஞ்சு கொள்ளுங்க. அவ்வளவுதான் பிள்ளைல சும்மா நோமலாக அதை வாங்கிச்சு கொள்ளுங்க. ரைட். மூணாவது பிள்ளைகள் உம்மத்தன் மசத்தன். அப்படின்னா என்ன பிள்ளைகள்? இங்க பாருங்க பிள்ளை வசத்தன். அப்ப வசத்தியா இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல வசத்தியான்னு படிச்சோம். அப்ப நடுநிலை அப்படியா போச்சு. வசத்தியா வசத்தன். உம்மத்தன்டா உமவியான்னு சொன்ன நாம சமூக மார்க்கம். உமவியா அதான் உம்மத் சமூகம். அப்ப நடுநிலையான சமூகம். இதே மாதிரி புள்ள இன்னொரு சொல்ல ஒன்று காஃபத்துல் லின்னாஸ். காஃபத்துல் லின்னாஸ் அப்படின்னா என்ன? மனிதர்களுடைய காஃபத்துல் லின்னாஸ். காஃபாண்டா பொதுவானவர். மனிதருக்கே பொதுவானவர் யாரு? ரசூலுல்லாஹ். லின்னாஸ்னா மனிதர்களுக்கே காஃபாண்டா பொதுவானவர். அப்ப காஃபத்துல் லின்னாஸ் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா சமூகத்துக்கும், அதாவது இப்ப இருக்கிற எல்லா சமூகத்துக்கும் பொதுவான நபிதான் ரசூலுல்லாஹ். காஃபத்துல் லின்னாஸ் ரசூலுல்லாஹ்க்கு சொல்றது காஃபத்துல். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னொன்னு சொல்றது ரஹ்மத்துல் லில் ஆலமீன். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அப்படின்னா என்ன பிள்ளைகள்? அகிலத்தாரின் அருட்கொடை. அகிலத்தாரின் அருட்கொடை. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சிலபஸுக்கு இருக்கிற விஷயம் பிள்ளைல நல்லவளே. நம்ம சிலபஸுக்கு இருக்கிற விஷயம் என்ன? பாஸ் பேப்பர்ல உம்மத்தன் வசத்தன் வந்திருக்கின்றா. அப்ப நடுநிலையான சமூகம் இப்படியான சொல் வந்திருக்கின்றா. அப்ப இப்படியா இதே மாதிரி ஸ்டைலான சொற்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இதே மாதிரி என்ன? அப்ப காஃபத்துல் லின்னாஸ். ரைட். ரஹ்மத்துல் லில் ஆலமீன். ஹுதல் லின்னாஸ். ஹுதல் லின்னாஸ்டா ஹுதல் லின்னாஸ் அப்படின்னு என்ன பிள்ளை சொல்லுங்க. முழு மனித குலத்திற்கும். இல்ல காஃபத்துல் லின்னாஸ்டா ரசூலுல்லாஹ். ஹுதல் லின்னாஸ்டா குர்ஆனுக்கு சொல்றது. என்ன சொல்ற பிள்ளைகள்? குர்ஆன். குர்ஆன் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டி. மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியது உள்ளே எது? நேர் வழிகாட்டி குர்ஆன். குர்ஆனுக்கு சொல்றதா ஹுதல் லின்னாஸ். ஹுதல் லின்னாஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைல. இந்த சைட்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைல. ரெண்டு தரம் வாசிக்கொள்ள ஞாபகம் வந்துடும். நம்ம இந்த டைம் எல்லாம் படிக்கணும். அப்ப ஞாபகம் வரும். அது வராம விடாது. நாங்க படிக்க தானே தெரியாத விஷயம் ஒன்று இல்லையே. என்ன? உம்மத்தன் வசத்தன் காஃபத்துல் லின்னாஸ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஹுதல் லின்னாஸ். என்ன? அதே மாதிரி பிள்ளை இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஹாத்தமுன் நபி. ஹாத்தமுன் நபியின் யாரு பிள்ளைகள்? நபிமார்களில் இறுதியானவர். இறுதியானவர் ரசூலுல்லாஹ். ஹத்துமுன் நுபுவத்துனா என்ன? நல்ல ஞாபகம். ஹாத்தமுன் நபின்னா ரசூலுல்லாஹ். ஹத்துமுன் நபின்னா ரசூலுல்லாஹ் இல்ல. இறுதி நபித்துவம். இறுதி நபித்துவம். ஹத்துமுன் நுபுவா. ஹத்துமுன் நுபுவாண்டா இறுதி நபித்துவம் என்று சொல்லுவோம். ஹத்துமுன் நுபுவத் இறுதி நபித்துவம். ஹாத்தமு நபிடா ரசூலுல்லாஹ். ஆனா இறுதி நபி ரசூலுல்லாஹ்னு சொல்றது. இந்த
இறுதி நபி, அதாவது பிள்ளை இப்ப அண்மை காலத்துல தோற்றம் பெற்ற ஒரு என்ன மிக பழமையான வரலாற்றுல மிக பழமையான அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவு யாண்டு கேட்டார் சொல்லுங்க. மிக பழமையானது ஷியாக்களா? ஷியாக்கள். அதே மாதிரி பிள்ளைகள் என்ன காலத்தால அது முந்தியது. ஷியாக்கள் காலத்தால முந்தியதா பிந்தியதா? முந்தியது. காலத்தால முந்தியது. காலத்தால பிந்தியதுல முக்கியமாக வரும் இப்ப அண்மை காலத்துல காதியானிகள். காதியானிகள் இவங்க யாருண்டா பிள்ளைகள்? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இறுதி நபித்துவத்தை மறுக்கக்கூடியவர்கள். இறுதி நபித்துவத்தை மறுக்கக்கூடிய அகீதாவுக்கு முரணான ஒரு சிந்தனை பிரிவுதான் காதியானிகள். இலங்கையிலே இருக்காங்க. நிகம்பு, பசியால போன்ற பிள்ளைகள் சில பகுதிகளில் இருக்காங்க காதியானிகள் என்று சொல்றது. அப்ப இவங்க இறுதி நபி ரசூலுல்லாஹ் இல்ல, மீர்சா குலாம் அஹமத் அல் காதியானி. மீர்சா குலாம் அஹமத் சும்மா என்னண்டா சும்மா நோமா எழுதி கொள்ளுங்க, அவ்வளவுதான். நம்ம பாடமாக்க தேவையில்ல. யாபம் வரும். எக்ஸாமுக்கு போனா சேர் சொன்னாரு காதியானி யாபம் வரும். கீழே வாசிக்குள்ள யாபம் வரும் உங்களுக்கு. ஏன்னா 2 தரம் 3 தரம் பாய்ச்சிங்கண்டா யாபம் வந்துடும். அவ்வளவுதான் நமக்கு தேவை. ரைட். அப்ப காதியானிகண்டா யாருண்டா? அகீதாவுக்கு முரணான ஒரு சிந்தனை பிரிவு. இறுதி நபித்துவத்தை மறுக்கக்கூடியவர்கள். இறுதி நபி ரசூலுல்லாஹ் இல்ல. அவங்க இதுக்கு சொல்ற விளக்கம் என்னன்னா, நாம சொல்றது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத் ஹாத்தமுன் நபிண்டா, நபிமார்களில் இறுதியானவர். அவங்க சொல்லுவாங்க நபிமார்களில் சிறப்புக்குரியவர். அவர் சிறப்புக்குரியவரே தவிர இறுதி நபி அல்ல. இறுதி நபி தான் மீர்சா குலாம் அஹமத் அல் காதியானி என்று சொல்வார்கள். ஓகே பிள்ளைகள், கிளியராமா? அடுத்தது பிள்ளைகள், அடுத்த கேள்வி. மனிதன் அல்லாவின் பிரதிநிதி என்பதை உணர்த்து அரபு சொல்லு எப்படி கேட்காங்க? எப்படி கேள்வி இதெல்லாம் ஏன் உங்களுக்கு பாஸ் பேப்பரை போடுறா உங்களுக்கு அப்பா நான் விளங்குமா? பாஸ் பேப்பர்ல இப்படியான கேள்வி முதலாவது அழகுல வந்திருக்குதா? என்ன தொகுத்திருக்க முடியல. முதலாவது அழகுல என்னென்ன கேள்வி பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது அதை வச்சுதான் படிக்கிறது. அதை வச்சுதான் எம்சி கேள்வி படிக்கிறது. ரைட். அப்ப மனிதன் அல்லாவுடைய பிரதிநிதி என்ற அரபு சொல் என்ன புள்ளில வரும்? அல்லாவுடைய பிரதிநிதி. சரியா பிள்ளைகள்? நாங்க யாருண்டா? ஹலீஃபத்துல்லா, அல்லாவுடைய எங்களுக்கு பக்கத்துல ஒரு பேர் இருக்குது, கடவுளுடைய பெயர். என்ன ஏனைய சமயங்கள் மனிதர்களை சமூக பிராணி, பேசும் குரங்கு, என்ன சொல்லும்? பேசும் குரம். நாங்க பேசுற குரங்கு, மத்த குரங்கு பேசாத குரங்கு. சரியா பிள்ளைகள்? அப்படியெல்லாம் சொல்லுகின்ற போது இஸ்லாம் சமயம் மனிதர்களை ஹலீஃபத்துல்லா, நீ அல்லாவுடைய பிரதிநிதி என்று இஸ்லாம் சொல்லுது. எனவே என்ன மனிதன் அல்லாவுடைய பிரதிநிதி என்ற சொல்லுக்கு அரபு சொல் அரபு சொல் என்ன ஹலீஃபத்துல்லா. ஹலீஃபத்துல்லா பிள்ளைகள் அல்லாவுடைய பிரதிநிதி என்ற விஷயத்த ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட். மற்றதெல்லாம் தேவைப்படாது பிள்ளைல. அதெல்லாம் இஸ்லாம் பிள்ளைகளுக்கு சம்பந்தமான சொற்கள். என்ன ஹுஜ்ஜத்துல்லா, அல்லாவுடைய ஆதாரம். என்ன ஹுஜ்ஜத், கராமத்தின சங்கை. பலி உள்ளாண்ட அல்லாவுடைய நேசர் அப்படி சொல்றது. பலி உள்ளாண்ட அல்லாவுடைய நேசர். கராமத்துன்ற சங்கைக்கு சொல்றது. என்ன கராமத். அதே மாதிரி ரசூலுல்லாண்டா அல்லாவுடைய தூதர். ரசூலுல்லாவே அமைச்சுக்கொள்ளுங்க அப்படின்னா ரசூலுல்லாண்டா யாரு? அல்லாவுடைய தூதர். இது அல்லாவுடைய பிரதிநிதி மனிதன். இது ரசூல், அல்லாவுடைய தூதர் ரசூலுல்லா. அல்லாவுடைய தூதர் நபிமார்கள், ரசூல்மார்கள், ரசூலுல்லா. என்ன ரசூலுல்லா. இது தேவை கட்டாயம். குஜ்ஜத்துல்லா அல்லாவுடைய அத்தாட்சி அதெல்லாம் தேவைப்படாது இல்லையா? அதெல்லாம் கராமத்துள்ளான கராமத்தை சங்கைக்கு சொல்றது. சும்மா நோம்பலா நோட் பண்ணுங்க, தேவைப்படாதா கராம. பலி உள்ளாண்ட அல்லாவுடைய நேசர். பலிண்டா யாரு பிள்ளைகள்? பலி உள்ளாண்ட யாரு? அல்லாவுடைய நேசர். பலின்னு சொல்லுவோம். பலி ஏன்னா அல்லாவுடைய நேசத்துக்குரியவர், அன்புக்குரியவர் என்று சொல்றது. இதெல்லாம் சும்மா நோம்பலா தெரிஞ்சிருக்கணும். ஆனா இதை கட்டா ரசூலுல்லாவை தெரிஞ்சிருக்கணும். ரசூலுல்லா ஹலீஃபத்துல்லா. சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப அடுத்ததாக
இஸ்லாமிய நாகரிகத்தின் சிறப்பு பண்பாக இங்க என்னடா பிள்ளைகள் வளமையாக நாங்க இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல ரப்பானியா ஷுமூலியான்னு படிச்சா மட்டும் போதாது. ஏண்டா ரப்பானியா ஷுமூலியா என்பது அதுவும் வாரு, ஆனா இன்னொரு வகையிலேயும் பாஸ் பேப்பர்ல வருது. அதனால தலையை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். இப்ப பிள்ளை 5ஆவதுக்கு எத்தனை ஆன்சர்? 5வது. 5. இத பிள்ளைல பாருங்க, இவ்வளவு யோசிப்பீங்க பாருங்க, என்ன மோசமான ஆக்கள். ரப்பானியா ஷுமூலியா வாக்கியா வசதியா சஃபாத்வல் முருனா சுகூலியா அதிலியாவில் அடிக்க கொள்ள இதெல்லாம் தேவையா பிள்ளை? இப்படி ஒரு கேள்வி கேட்கணுமா சொல்லுங்க, ஓமா இல்லையா? என்ன அப்படித்தானே? எங்கட பிள்ளைகளுக்கு சிரிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. எங்கட பிள்ளை அப்படி என்ன எக்ஸாம் ஒரு மாசமே என்ன நான் சிரிச்சோன பிள்ளைல கோவம் பாரு, நாங்க இவ்வளவு இதா அடிக்க அவருக்கு சிரிப்பு வேறு. அப்படித்தானே பிள்ளை? கூலா படிங்க பிள்ளைனா, கூலா படிங்க, சிரிச்சிட்டு படிங்க, பயப்படாம. என்ன பாடம் மறக்காது. சில பிள்ளைகள் அப்படித்தான் பேசப்படாது. அப்பா என்ன வாயால சத்தம் போட்டு பேசினா பாடம் மறந்துடும். உண்மையாகவே இருக்குதான் பிள்ளைல. ஊர்பலாய் பேசுறதுதான் அந்த விஷயம். பாட சம்பந்தமா பேசினா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம இந்த ஊர்பலாய் பேசுறது அங்க அதுதான் பிரச்சனை. அதை பேச 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 சில பாடம் மறக்கும் தான். இது நாம ஊர்பலாயா பேசுறோம் சொல்லுங்க. அப்ப அதால நீங்க பேசலாம், பயப்பட தேவையில்லை, பாடம் மறக்காது. சரியா? ரைட். இப்ப இதுல பாருங்க பிள்ளை, கொஞ்சம் மற்றதையும் வாசிக்கணுமா? மற்றதையும் வாசிக்க பாருங்க. இஸ்லாமிய நாகரிகத்தின் சிறப்பு பண்பாக அமைவது ஒன்று முஸ்லிம் பெரும்பான்மை சமூகத்தை மாத்திர. அப்படி அல்ல. இன்சானியான் அல்லாஹ் சொல்றான்டா. இன்சானியான்டா மனித நலன்னு சொல்றது. அங்க மனிதர்கள் என்பது முஸ்லிம்களையும் குறிக்கும், முஸ்லிம் அல்லாதவர்களையும் குறிக்குமா இல்லையா? அப்ப இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு காலம் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உரிய மார்க்கம் அல்ல, பொதுவான மார்க்கம். உமூமியான்னு பார்த்தோம். அப்ப அந்த இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களுடைய எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு இந்த கேள்வி எடுத்திருக்காங்க. கொஞ்சம் புள்ள தலையை யூஸ் பண்ணுதா என்று பாக்குறதா அது. புள்ள தலையை யூஸ் பண்ணுதா என்று பாக்குறதா அது. ரைட். 2வது, லௌகீக விடயங்களை மிகைத்திருப்பது. தனியா ஒன்று வராது. என்ன லௌகீகம் மட்டும் வருமா பிள்ளைய? இல்ல சார். ஆன்மீக லௌகீகம் என்ற விஷயம் வந்தா ஓகே. லௌகீகம் தனியா வந்தா சரி வருமா? இல்ல சார். 3வது பாருங்க, ஆன்மீக விடயங்களுக்கு மாத்திரம். ஆன்மீக விடயங்களுக்கு மாத்திரம் அதுவும் பிள்ளை வராது, தனியா உண்டு வராது. அதான் வசதியா நடுநிலையான மார்க்கம். கடும் தீவிர போக்கும் இல்ல, கடும் மிதவாத போக்கும் இல்ல, நடுநிலையாக யோசிக்கக்கூடிய மார்க்கம். அப்ப உலகத்துக்கு செயற்படணும், மறுமைக்கு என்ன செய்யணும்? செயற்படணும். இறுக்கமான சட்ட விதிகளை மட்டும். இறுக்கமான சட்டமா இப்ப நான் படிச்சது சுகூலியான்னு படிச்சுட்டு நாம இறுக்கமான சட்டத்துக்கு சரி போட்டா சரியா உள்ளே சொல்லுங்க, சரி வருமா? இல்ல சார். அப்ப எப்படி கேட்டீங்க பாருங்க உள்ளே. இப்ப நாம படிக்கிறபடி ஷுமூலியா பாக்கியா வசதியா அசஃபாத் முல்புரூனா இதுகளை பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். இதான் வரும் என்று இல்ல, கொஞ்சம் வித்தியாசமாகவும் கேட்பாங்க, தலையை கொஞ்சம் யூஸ் பண்ணணும் பிள்ளைகள் என்பதுதான். அதுக்காகத்தான் பிள்ளை பாஸ் பேப்பர் செய்யணும். அப்ப எங்களுக்கு விலங்கு இந்த கேள்வி எப்படி எடுத்திருக்காங்க, என்ன சிஸ்டம், எப்படி படிக்கணும் என்ற விஷயம் எல்லாம் இதெல்லாம் விளங்கும். அடுத்ததாக கடைசியாக வாழ்க்கைக்கான வழிகாட்டலை பெறுவதில் வகி. 2வது என்ன? இதுல உள்ள இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க, நான் சொல்லி தர முடியல, சில டைம்ல வித்தியாசமா கேட்கலாம். வகி மட்டும் வந்தா பிள்ளை, பகுத்தறிவு மட்டும் வந்தா பிள்ளை, ரெண்டும் வரும். ஏன் பிள்ளைன்னு சொன்னா வகின்னா குர்ஆன் ஹதீஸ், நல்லா விளங்கிக்கணும் பிள்ளை. குர்ஆன் ஹதீஸ். பகுத்தறிவுன்னு சொல்றது இஜ்மா கியாஸ். தனியா பகுத்தறிவை மட்டும் யூஸ் பண்ணினா அது பிள்ளை. ஏண்டா இஸ்லாம் மார்க்கம் பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மார்க்கம் அப்படின்னா மூத்தசிலாக்கள் வந்துடும். யார் வந்துடும்? பகுத்தறிவுக்கு, வகியை விட பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற யாரு? மூத்தசிலாக்கள் வந்துடும். அப்ப நல்லா விளைவிக்கணும், இஸ்லாம் பகுத்தறிவு மார்க்கம் அல்ல. அதே மாதிரி இஸ்லாம் மார்க்கம் என்பது வகிய மட்டும் டார்கெட் பண்றதும் இல்ல.
வஹிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பகுத்தறிவுன்னு சொல்றது. இதுக்குள்ள ரகசியமாக என்ன இருக்கின்றா? இஜ்திஹாத். இஜ்திஹாத்னா என்ன? உங்களோட பகுத்தறிவை குர்ஆன் ஹதீஸுக்குள்ள யூஸ் பண்றது. குர்ஆன் ஹதீஸ ஆய்வு செய்கின்ற கலை. அப்ப குர்ஆன் ஹதீஸ் என்பது வஹி, ஆய்வு செய்தல் என்பது எது? பகுத்தறிவு. பகுத்தறிவு ஆய்வு செய்யணும். ஆனா சும்மா கண்டமாக்கி பகுத்தறிவை யூஸ் பண்ணா ஆதி இஸ்லாம் இல்ல. உங்களோட பகுத்தறிவை எதுக்குள்ள யூஸ் பண்ணணும்? எதுக்குள்ள யூஸ் பண்ணணும்? வஹிக்குள்ள. வஹிக்குள்ள யூஸ் பண்ணணும். அதான் வஹி. இப்ப பாருங்க, வாழ்க்கைக்கான வழிகாட்டலை, எங்கட வாழ்க்கைக்கான வழிகாட்டலை உண்டு குர்ஆன் சுன்னாவின் மூலமாக காட்டுது. இரண்டாவது இஜ்மா கியாஸின் ஊடாகவும் காட்டுதா இல்லையா? அப்படி சொல்லுங்க, காட்டுதா இல்லையா? ஓ சார். அதான் வாழ்க்கைக்கான வழிகாட்டலை பெறுவதில் வஹி மற்றும் பகுத்தறிவை துணையாக கொண்டு செயற்படுது என்பதுதான் சரி. இப்ப சரியா புள்ளே? இப்ப ஓகே, அவங்க பட்டுட்டா நிறைய விஷயம் சொல்லி அதுக்குள்ள இஜ்திஹாத் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே புள்ளே? இப்ப ஓம் சார். இன்னொரு கேள்வி ஒன்று போட்டிருக்கேன். அது அப்படியே முதலாவது அழகுலையும் இல்ல, அது அங்கால ஜாஹிலியா காலத்துல வர கேள்வி என்ன புள்ளி? ரைட், பிரச்சனை இல்லை புள்ளில வாசிக்க மாதிரி என்ன வழியுமா? ஆறாவது என்னமா சத்தமா வாசிக்கிறோம்? மக்காவில் சிலை வணக்கத்தை அறிமுகப்படுத்தியவரின் பெயர் யாது? யாரு யாரு உள்ளே? அம்ரு உள்ள இதை ஞாபகம் வச்சுக்கிறோம் உள்ளேல. இந்த அங்க வார கேள்வி மாதிரி எங்க வரும்? இது ஜாஹிலியா காலத்துல வரும் உள்ளே, அதுல போடுபட்டிருக்குது. சரி பிள்ளைல, நஷ்டம் இல்ல, ஏன்னா நஷ்டமும் இல்ல ஒன்றும் இல்ல, நம்ம சிலபஸுக்கு உட்பட்ட விஷயம் தானே, என்ன வேற கேள்வி போடலையே. ஓகே பிள்ளைல, ரைட். அம்ரு இப்னு லுகை என்பவர் தான் ஜாஹிலியா காலத்துல மக்காவுல சிலை வணக்கத்தை அறிமுகப்படுத்தினார். அவர் அறிமுகப்படுத்திய சிலட பேர் என்ன? ஹூபல். மனித ரூபத்திலான ஒரு சிலை, மனித ரூபம், மனித உருவம், மனித உருவத்திலான ஹூபல் என்கின்ற ஒரு சிலையை அறிமுகப்படுத்தினார். எங்க இருந்து கொண்டு வந்தார்? எந்த நாட்டில இருந்து? இந்த ஷாம்ல பிள்ளைகள் கூட நபிமார்கள் வாழ்ந்த ஒரு பிரதேசம். இதுல போய் இந்த மனுஷன் போய் பார்க்காரு. அங்கேயும் மக்கள் சிலை வணக்கத்தை வணங்கி கொண்டிருந்தாங்க. அப்ப பார்த்தாரு, சிலை வணக்கம். அப்ப ஓகே, நாம என்ன செய்வோம்? ஒரு சிலையை கொண்டு போய் கௌபத்துல்லாவில வச்சுட்டோம்டா, நமக்குத்தான் அந்த பெருமை கிடைக்குமென்று இந்த மனுஷன் என்ன செஞ்சாருண்டா, ஷாம்ல இருந்து ஹூபல் என்கின்ற மனித ரூபத்திலான ஒரு சிலையை இவர் தான் கொண்டு வந்து வச்சார். அதுக்கு பிறகுதான் குட்டி 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 சிலை எல்லாம் என்ன செய்யப்பட்டது? கொண்டு வரப்பட்டது. அந்த சிலை அப்படியே என்ன செஞ்சுட்டா? குட்டி விட்டது. குட்டி விட்டதா? நம்ம புள்ளை அந்த இதுக்குள்ள என்னது, இந்த புத்தகத்துக்குள்ள இந்த மயில் இறக வச்சுட்டு என்ன விடும்? என்ன விடும்? ஞாபகம் இருக்கா புள்ளே? இந்த புக்ஸுக்குள்ள மயில் இறக வைக்கிறது ஞாபகம் இருக்கா? சரியா புள்ளே? குட்டி விட்டதை கண்டுறீங்களா? இந்த ஜென்மத்துக்கு இல்ல சார். என்ன எங்கட பிள்ளை நல்லா சூடாகுற என்ன? இப்ப சார் எக்ஸாம் டைம்ல அவங்களுக்கும் இந்த மயில் இறகு குட்டி விடுறது அவங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு. சரியா புள்ள? ரைட். கூலா படிக்கணும் பிள்ளைல, கூலா படிக்கணும். எங்கட பிள்ளை இந்த என்ன செமினார் ஸ்டார்ட் பண்ணுகின்ற போது சும்மா அப்படி சும்மா பேச்சு சிரிப்பு கதை இப்ப எல்லாம் அடங்கி 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 எல்லாம் முடியட்டும் சார். 6 மாசம் 10ஆம் தேதி இல்ல எக்ஸாம் முடியட்டும். அப்படித்தானே புள்ளே? ஏழாவது பிள்ளைகள், ஏழாவதும் அதே மாதிரி கேள்வி. பாத்தீங்கன்னா எப்படி வருது? இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களை பாத்தீங்க எப்படி கேட்காம. அடுத்தா பாருங்க, பின்வரும் கூற்றுக்கள் இஸ்லாமிய நாகரிகத்தின் சிறப்பு பண்பாக அமையும் கூட்டை தெரிவு செய்ய. எது வரும் பிள்ளை சொல்லுங்க? இப்ப எத்தனாவது வரும்? 7ஆவதுக்கு 4ஆவது பிள்ளை நோட் பண்ணி கொடுங்க பிள்ளைல. அவுடுங்க 7ஆவதுக்கு எத்தனாவது? 4ஆவது. சரியா பிள்ளை? சரியா நோட் பண்ணி கொள்ளணுமா? நான் நோட் பண்ணிட்டே போறேன் பிள்ளைல. இனி நான் நோட் பண்ணிட்டே போவேன்னா
7வதுக்கு 4வது பிள்ளைகளா நல்லா நோட் பண்ணி கொள்ளணும். பிள்ளைய ஆன்சர் பண்ணிடப்படாது பிள்ளைகளா. ரைட். இப்ப பாருங்க, இம்மை வெற்றியை இலக்காக கொண்டுள்ளமை பிள்ளை நல்லா தெரியும். ரைட். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் இடங்களுக்கு மட்டும் பொருத்தமானது. சரியா? அப்படியா? சவுதிக்கு மட்டும் இஸ்லாம் பொருத்தம். இல்ல பகுத்தறிவு பாருங்க போல எப்படி பாருங்க, நாம முன்னுக்கு படிச்சதால வகி பகுத்தறிவு. அப்ப நாங்க முன்னுக்கு தெளிவா படிச்சிட்டோம். இதெல்லாம் லேஸ். பகுத்தறிவு கோட்பாடுகள் தங்கி உள்ளமை. சரியா? இல்ல இம்மை இல்ல sir. மறுமை வெற்றியை இலக்காக கொண்டமை. சரியாவில்லையா? இப்ப சரி. சரி. நெகிலா தன்மையுடைய இறுக்கமான விதிகளை, அப்ப நெகிலா தன்மைன்னு மட்டும் வராது. நெகிலும் நெகிலா தன்மை வரும். இறுக்கமான வராது, லேசான. இறுக்கமான வராது, லேசான மார்க்கம். சுகூலியா. அதனாலதான் உங்களுக்கு சுகூலியாவை விளங்கப்படுத்தினேன். இப்ப உங்களுக்கு விளங்கிட்டா, இப்ப நான் ஏன் சுகூலியாவை உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் விளங்குதான் உங்களுக்கு என்னண்டு? அப்பதான் நீங்க இப்படியான கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். சுகூலியா தெரியாட்டி இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் அப்படி ஒன்று இருக்குதா, இலகுவான மார்க்கம் தெரியாது. இப்ப தெரிஞ்சா இங்க இறுக்கமான வந்தா இல்லையே, இறுக்கமான சட்டம் இல்லையே, இஸ்லாம் லேசான மார்க்கம் தானே என்ன. அப்ப சுகூலியா, அப்ப விளங்குது. அப்ப ஓகே பிள்ளைல. ரைட். சொல்லுங்க பிள்ளை. முகல்லா எழுதிக்கும்ல. நாங்க ஒண்ணு சொல்ல மாட்டேன். நாங்க என்ன எக்ஸாம் என்ன மூட்ல இருக்கா, நீங்க என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க சும்மா போங்க. ஆனா பிள்ளை. ரைட். 8வது எத்தனா பிள்ளை? சரியா? 8வது எத்தனா? 3வது. பயப்படாம பாருங்க பாருங்க எப்படி வருது. இஸ்லாமிய தோற்றத்துக்கு அடிப்படை என்று சொல்ல கண்டாலே என்னது என்னது? தௌஹீத் ரிசாலத் இப்ப பாத்தீங்கன்னா 3வது 8வது பிள்ளைகள் 3 அடிப்படை வந்தா சும்மா படன்னு இருக்கணும். அடுத்த பாருங்க, அதே கேள்வி பிள்ளைகளா. நான் பாஸ்புக்ல வந்த கேள்வி அப்படியே போட்டீங்க பிள்ளை. அதுக்கா ஒன்று வந்துட்டு திரும்ப அதே எல்லாத்தையும் போடுறேன். அப்ப அவங்களுக்கு இந்த விளக்கம் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, அதான் முக்கியம். அடுத்த வாசிக்கும். இஸ்லாமிய நாகரிகத்தின் அடிப்படையாக கொண்ட அங்கேயும் பாருங்க பிள்ளைகள். அப்ப என்ன சொல்ல வச்சு நாம கண்டுபிடிக்கிறோம்? அடிப்படை, பொறுப்புகள், மனிதனுடைய அன்றாட செயற்பாடு. இப்ப கண்டுபிடிக்கலாமா இல்லையா? சொல்லுங்க. லேசா கண்டுபிடிக்கலாமா இல்லையா? ரைட். அப்ப 9வது பிள்ளைகள் என்ன வரும்? தௌஹீத் ரிசாலத் மஆத். மற்றதான் பிள்ளை தேவைப்படாது. இஸ்மத்துனா பிள்ளைகள் தெரிஞ்சிருக்கணும். இஸ்மத்துனா என்னண்டா, நபிமார்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு இஸ்மத் அல்லது மஅசூம். அப்படின்னா என்ன? பாவம் செய்வதிலிருந்து பாவம் செய்வதிலிருந்து விதிவிலக்கப்பட்டவர்கள், பாவம் செய்ய மாட்டாங்க. அப்படியா? நபிமார்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு இஸ்மத் மஅசூம். அதே மாதிரி பிள்ளைகள் வராத தேவைப்படாத பிள்ளைகளா. வராத இஸ்லாம் பிள்ளைகளுக்கு வக்குஃபுண்டா பிள்ளைகள் அன்பளிப்பு செய்யறது. வக்குஃபுண்டா ஒரு பொருளை நாங்க அன்பளிப்பு செய்யறது. வக்குஃபு செய்யறேன்னு சொல்லுவோம். என்ன, ஒரு ஆள் உயிரோடு இருக்கின்ற போது அவருடைய சொத்துக்கள்ல பள்ளிக்கோ அல்லது பொதுவான இடங்களுக்கு அன்பளிப்பு செய்யறதுதான் வக்குஃப் சொல்றது. சதக்கான்ற பிள்ளை தெரியும். நாங்க தான தர்மம் செய்யறது சதக்கா. சக்காத் என்பது அது என்ன, சக்காத்து அவங்களுக்கு தேவையில்லை. சக்காத்துண்டா அதோட நிசாப் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு வந்தாதான் சக்காத்து கொடுக்கணும். சதக்கா அப்படி இல்லை. சதக்காக்கு அளவு ஒன்றும் இல்லை. விரும்பியமாகி எந்த நேரத்திலே நாங்க என்ன செய்யலாம்டா சதக்கா கொடுக்கலாம் என்ற விஷயம். என்ன, தஸ்கியத்து நப்ஸ் என்ற சொல்ல பிள்ளை. அதை சும்மா நார்மலா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. தஸ்கியா அல்லது தஸ்கியத்து நப்ஸ். தஸ்கியத்து நப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஞாபகப்படுத்த முடியல, சில டைம்ல கேட்கலாம். இன்னொன்றைக்கு இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்ற பிள்ளைகள் தூய எண்ணத்தோடு ஒரு அமலை செய்யறது. உதாரணமாக தொழுறது நாங்க அல்லாவுக்காக வேண்டி செய்வோம். அல்லாவுக்காக வேண்டி நாங்க தொழுகிறோமா இல்லையா, அதான் இஹ்லாஸ். தூய எண்ணத்தோடு செய்யணும் ஒரு அமல். அது நீங்க தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி, தொழுவதாக இருந்தாலும் சரி, ஜகாத்து கொடுப்பதாக இருந்தாலும் பெருமைக்கு இல்லாம தூய எண்ணத்தோடு அல்லாவுக்காக வேண்டி செய்யறதுதான் இஹ்லாஸ். தஸ்கியத்து நஃப்ஸ் என்னன்னா உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தல். உள்ளத்துல பல வகையான நோய்கள் இருக்குது. என்ன நோய் இருக்குது? பொய், பொறாம, வஞ்சகம், லவ்,
அண்ணா லவ் நோயா இல்லையா சொல்லுங்க. ஓம் சார் பெரிய நோய். ஆ, ஓம் சார். லவ் அதெல்லாம் நோய். என்ன பொய் மட்டும் இல்ல, புறம் பேசுற, அவதூறு சொல்ற, பலாய் கழுவுற, ஊத்த பேச்சு பேசுறது, அதே மாதிரி என்ன லவ் பண்றது, இதெல்லாம் என்னன்னா உள்ளத்துல வார மோசமான செயற்பாடு. தஸ்கியத்து நப்சினா இதிலிருந்து எங்கட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுதான் தஸ்கியா, தஸ்கியத்து நப்ஸ். இப்ப அப்ப இஹ்லாஸ் ஒரு அமல அல்லாஹ்வுக்காக வேண்டி நல்ல எண்ணத்தோடு செய்யறது. தஸ்கியத்து நப்ஸ்ன்றா உள்ளத்தில் இருக்கிற அழுக்கிலிருந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதல். கிளியரா பிள்ளைகள் விஷயம் விளையாட்டாங்களோ? ஆமா சார். ஓ சார். அப்ப சும்மா நோமலா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சில டைம்ல பிள்ளை ஏன்டா இப்படியான விஷயங்களை எங்கட சிலபஸ்ல இருக்கா இல்லையா? நீங்க உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும், தூய எண்ணத்தோடு ஒரு அமல் செய்யணும் என்ற விஷயம் எல்லாம் இருக்கா இல்லையா? அப்படியே விஷயம் ஒன்று இருக்கா இல்லையா? அதனால அதெல்லாம் விடப்படாது பிள்ளைல, விடப்படாது. ரைட். மத்ததெல்லாம் பிள்ளைகள் தேவைப்படாது. ஹிலாஃபத்னா உங்களுக்கு தெரியும் என்ன? ஹிலாஃபத்னா தெரியும். ஓகே. இபாதத் தெரியும். ரைட். அவ்வளவுதான் பிள்ளைல. மத்ததெல்லாம் தேவைப்படாது. ரைட். 10வது பிள்ளைகள், 10வது என்னது கட்டுறீங்க? ஆலமுல் ஃபர்ஸக். பாருங்க இந்த வந்து எப்படி சொல்லுண்டு, இதை நாம் எதிர்பார்க்க மாட்டோம். வந்திருக்கா இல்லையா சொல்லுங்க பாசத்துல. ஆலமுல் ஃபர்ஸக்னா என்ன? மன்னரை கபருடைய வாழ்க்கை இன்னும் போடலாம், மன்னரை வாழ்க்கை இன்னும் போடலாம். ஆலமுல் பனா என்று இன்னொன்று. அப்படின்னா என்ன? பனா ஊ அழியக்கூடிய உலக வாழ்க்கை. கருவறை வாழ்க்கைக்கு ஆலமுல் அருவா. அருவா சரியாவுல? கருவறை வாழ்க்கை இப்படி ஒவ்வொரு கட்டம் இருக்கா இல்லையா? இது கருவறைக்குரிய வாழ்க்கை, இது பனா உலக வாழ்க்கை, இது பர்ச கபருடைய வாழ்க்கை. சும்மா நோம்பு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பாஸ் பேப்பர் இது வந்திருக்குது. அப்ப சில டைம்ல இதை கேட்கலாம், உலக வாழ்க்கைக்கு என்ன சொல்ற? உலகத்துல நாங்க வாழ்ற வாழ்க்கைக்கு ஆலமுல் பனா. பர்சக என்பது கபருடைய வாழ்க்கை. அருவாண்டா என்ன? ஆலமுல் அருவா ரூஹுகள் வாழுமிடம். என்னவா? ரூஹுகள் வாழுமிடம் தானே சார் ஆலமுல் அர்வா? கருவறை. நாயின் கருவறைக்கு அர் ரஹம்து தானே சொல்ற? எப்படிமா? அர் ரஹம்து ரஹ்னா ஆலமுர் ரஹம்து தானே சொல்றேன். ரஹ்னா ரஹ்ன்றீங்க அப்படி எப்படியா சொல்றீங்க? ரஹம் ரஹ்னா ரஹம் இல்லையா? வரும் சார். ரஹம் 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 கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ரஹம் ரைட். ஓகே ஓகே. அருவா ரைட். ரஹம் ஓகே. ரஹம் ஓகே பிள்ளையா? யார் மோளை பிள்ளையா? இல்ல சார். ரைட். இது பிள்ளை அருவாகண்டா என்ன? அருவாகண்டா எந்த வாழ்க்கை? ரூஹுகள் வாழுமிடம். ரூஹல் எங்க வாழ்ற? தாயின் கருவறைக்கு வாரத்துக்கு முதல் எல்லா இடத்துல வாழ்றது. எப்படி? தாயின் கருவறைக்கு வாரத்துக்கு முதல் அல்லாஹ் இடத்துல வாழ்றது. ரைட். தாயிட கருவறைக்குள்ள வாரத்துக்கு முதல் பிள்ளை வெரி குட். அல்லாஹ்ட்ட இருந்து வரதான் ரூ. சரிதானே? அர்வா. ரஹம்டா தான் என்னது? தாயின் கருவறை. ஓகே ஓகே ஓகே. கிட்டதான் இருக்கீங்க உள்ளே. சரியா உள்ளே? ரைட். நோட் பண்ணிக்கொள்ளுங்க உள்ளே. ஆனா இதெல்லாம் பெருசா அந்த அளவுக்கு தேவைப்படாது. சும்மா சொன்ன உள்ளே, அதெல்லாம் சும்மா மேலோட்டமா சொன்னது. ஆனா தேவை இதுவும் பரசகம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகளா, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். ஓகேம்மா நோட் பண்ணிக்கலாம் பிள்ளை. நோட் பண்ணிக்கலாமா? ஓகே பிள்ளைகளா.
அப்ப 10வது எத்தனை பிள்ளைகள்? 4. 10வதுக்கு 4வது. ஓகே ரைட். 11 இஸ்லாமிய வரலாற்றில் பைசாந்தியர். ரைட். இப்பதான் பிள்ளைகள் முக்கியமான பாடம் கொண்டு வார பிள்ளைகள். பைசாந்தியர் யாரு பிள்ளைகள்? ரோமர்கள். நல்லா விளைக்கும். இப்ப கேள்வி வரும், இது பாஸ் பேப்பர்ல போய் வந்திருக்குதா? உரோமர்கள் வந்திருக்கு. சில டைம்ல கேட்கலாம், பைசாந்தியர் என்பது கிழக்கு ரோமம், மேற்கு ரோமம், முசபத்தேமியா அப்படி எல்லாம் போடுவாங்க. அப்படி போட்டா எந்த உரோமத்துக்கு போடணும் நாம? மேற்கு ரோமம். உரோமம் என்பது கிழக்கு உரோமம் இருக்குது. சரியா பிள்ளைகள்? கிழக்கு உரோமம். இந்த மேற்கு உரோமம் வீழ்ச்சி அடைய எந்த உரோமம் தோற்றம் பெறுது? மேற்கு உரோமம் வீழ்ச்சி அடைய எது தோற்றம் பெறுது? கிழக்கு ரோமம். கிழக்கு உரோமம் தோற்றம் பெறுது. எனவே பிள்ளைகள், கிரேக்க நாகரிகம் வீழ்ச்சி அடைய எது தோற்றம் பெறுது? உரோம நாகரிகம். உரோம நாகரிகம் என்ன மேற்கு உரோமம் தோற்றம் பெறுது. இந்த உரோமம் வீழ்ச்சி அடையத்தான் எது தோற்றம் பெறுது? கிழக்கு ரோமம். கிழக்கு ரோமத்தில் இருக்கிறார்கள் தான் உரோமர்கள். அப்ப பொதுவாக பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல வந்திருக்கிறது என்னண்டா, உரோமர்கள் சொல்லி பிள்ளைல உரோமர்கள் என்று சொல்றார்கள். பைசாந்தியர் என்று சொல்றா யாருன்னு கேட்டா உரோமர்கள். பைசாந்தியருக்கு இன்னொரு பேர் தான் நாங்க சொல்லுவோம் உரோமர்கள். பைசாந்தியர்டா பைசாந்தியர்கள் என்று சொல்றது உரோமர்களுக்கு சொல்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், பைசாந்தியர் என்பது கிழக்கு ரோமத்துக்கு வருதா மேற்கு ரோமத்துக்கு வருதா என்பது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். பாஸ் பேப்பர்ல இப்படி வந்திருக்கு, ஓகே. ஆனா சில டைம்ல இப்படியும் வரலாம், மேற்கு ரோமமா கிழக்கு ரோமமான்னு கேட்டா என்ன ரோமம்? பைசாந்தியர் என்பது கிழக்கு ரோமம். கிழக்கு ரோமம். ஞாபகம் வச்சு கொள்ளுங்க பிள்ளைகளா, இதான் கட்டாயம். பாஸ் பேப்பர்ல பொதுவா வந்திருக்கு, அது தெரியும் எல்லாருக்கும். ஆனா இப்படியும் வரலாம் என்ற விஷயத்த ஞாபகம் வச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், கட்டாயம் தேவை. அதே மாதிரி பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல இதுவரைக்கும் அப்படி ஒன்று பெரும்பாலும் வந்தில்ல. என்னடா பிள்ளைகள், அந்த ஆண்டுகளமா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சில டைம்ல பிள்ளைகள் சில டைம்ல இந்த முறையும் கேட்டு வரலாம். மொசபத்தேமியா ஆண்டு அது எந்த காலத்துக்கு உட்பட்டது? 1500. இது கட்டாயம் பிள்ளைகள் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகளா. ஏண்டா சில டைம்ல பிள்ளைகள் இதுல ஏதாவது ஒன்றை போடலாம், சில டைம்ல போடலாம். அதுக்காக பிள்ளைகள் நமக்கு பாஸ் பேப்பர்ல வரலன்னு நாங்க பார்க்காம இருக்கிறல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது உங்களோட முதல் பேப்பர் எல்லாம் அடிக்கடி வரும். நீங்க முதல் பேப்பர் செய்கின்ற வருமா இல்லையா? முதல் பேப்பர்ல வரும். ஆனா எகிப்திய நாகரிகம் எத்தனை? 3100 தொடக்கம் எத்தனாம் ஆண்டு? 1070. 1070 புள்ளி சும்மா தண்ணி உள்ள பாடம் வச்சிருக்கிற பிள்ளைங்க. இந்து நாகரிகம் 2700. 2200 தொடக்கம் 1550. 1550. அடுத்த என்ன நாகரிகம் இருக்கு பிள்ளை? கிரேக்கமா? கிரேக்க முக்கியமான நாகரிகம். கிரேக்கம். அது எத்தனை பிள்ளை? 3000. தொடக்கம் 2000. கடைசியா உரோம நாகரிகம். நாகரிகம். உரோமம் எத்தனை பிள்ளை? 753 தொடக்கம் 476. இத பிள்ளைகள் என்ன கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளணும். கட்டாயம் இல்லைன்னா கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கட்டாயமா ஏன்னா சில டைம்ல உள்ள இதுல உண்டு தானே, ஒரே கேள்வி சில டைம்ல போடலாம். மிச்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க. இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஆண்டுகளை கேட்டு வரும் பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட். இதையும் தாண்டி பிள்ளைகள் நாங்க பொதுவாக இந்த நாகரிகத்துல எங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் நான் சொல்ல சொல்ல ஆன்சர் பண்ணணுமா? அப்ப அவங்க ஃபிட் அடிக்க முடியல. ரைட். முசபத்தேமியா நாகரிகத்துக்கு சொல்லுகின்ற மறுபெயர் சொல்லுங்க. பாபிலோனியா நாகரிகம் சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். இது ஒரு தகவல், முக்கியமான ஒரு தகவல். யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நாகரிகம்
பபிலோனியா அல்லது பாபிலோனியா அல்லது மொசபத்தேமியா நாகரிகம். இங்க வாழ்ந்த ஆட்கள்னு சொல்றாங்க. இங்க வாழ்ந்தவர்களே சுமேரியர் சுமேரியர்கள். இங்க பிள்ளைகள் மன்னனால தொகுக்கப்பட்ட ஒரு சட்ட தொகுப்பு ஒன்று இருந்தது. அந்த தொகுப்புக்கு என்ன சொல்ற? ஹம்முராபியின் சட்ட தொகுப்பு. அதே மாதிரி பிள்ளைகள் நல்ல 3 இடத்துல வருமா? கிரேக்க நாகரிகத்துல மனித உரிமைகளை உள்ளடக்கிய ஒரு சட்ட தொகுப்பு ஒன்று இருக்குது. உரோம நாகரிகத்துல பிள்ளைகள் இது கிரேக்கமா? ஜஸ்டீனியனின் சட்ட தொகுப்பு. ஜஸ்டீனியனின் சட்ட தொகுப்புல எதுல வரும்? ரோம நாகரிகம். இத 3 டைம்ல ஒரே டைம்ல அமைச்சுக்கணும். ஏண்டா சில டைம்ல அப்படியே தொடராக கேட்கலாம். தொடராக அதாவது கிரேக்க நாகரிகத்துல மனித உரிமைகளை உள்ளடக்கிய ஒரு சட்ட தொகுப்பு ஒன்று இருக்குது. நல்லா விளைவிக்கணும் கிரேக்கத்தில். அதே மாதிரி பிள்ளைகள் மொசபத்தேமியா நாகரிகத்துல ஹம்முராபி என்கின்ற மன்னனால உருவாக்கப்பட்ட ஒரு சட்ட தொகுப்பு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள் ஜஸ்டீனியனின் சட்ட தொகுப்பு பிள்ளைகள் உரோம நாகரிகத்தில செய்யப்படுது. என்னம்மா அது கிழக்குறோம் தானே அந்த சட்ட தொகுப்பு? ஜஸ்டினியன் தொகுப்பு. ஜஸ்டினியனின் தொகுப்புமா கிழக்குரோமா சரியா? அடுத்தது பிள்ளைகள் இப்படியே ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இந்த நாகரிகம் பிள்ளைகள் சில கேள்விகள் ஒன்று வரலாம். ஆனா எஸ்ஏ கேள்விக்கு இது வரைக்கும் நேரடியாக அப்படி ஒரு கேள்வி கேட்டு இன்னும் வரல. ஏன்னா எஸ்ஏ கேள்விக்குமா ஒப்பிட்டுதான் பாரு. இஸ்லாமிய நாகரிகம் ஏனைய நாகரிகத்தினுடைய தாக்கம், உரோம நாகரிகம் இஸ்லாமிய நாகரிகத்தினுடைய தாக்கம், கிரேக்க நாகரிகம் இஸ்லாமிய நாகரிகத்தில் ஏற்படுத்திய தாக்கம், பிற நாகரிகங்களின் கலப்பால் இஸ்லாமிய உலகம் அடைந்த நன்மை என்ன தீமை என்ன ஒப்பிட்டுதான் பாரு. ஆனா சில டைம்ல பிள்ளைகள் உதாரணம் நான் எஸ்ஏ சொல்லியிருப்பேன். கிரேக்க நாகரிகத்துடைய சிறப்பம்சங்கள் என்று கேட்டா இஸ்லாத்துடைய சிறப்பம்சம் என்று படிச்சிருக்கிறோம். கிரேக்க நாகரிகத்துடைய சிறப்பம்சம் என்று கேட்டா அவங்கள்ட்ட தகவல் அப்படி எழுதும். அதான் சிறப்பம்சம். என்ன நம்மட மார்க்கமாக்கி ரப்பானியா சுமூலியா அப்படி வராது. அவங்கட சிறப்பம்சம்டா உதாரணம் அவங்கட சமயம், அவங்கட சமூக நிலை, அவங்கட கல்வி நிலை இருக்கா இல்லையா பிள்ளை? தொழில் இருக்கா இல்லையா? அதாவது அதுக்காக நீங்க யோசிக்கப்படாது. நமக்கு இஸ்லாத்துடைய சிறப்பம்சம் தானே படிச்சிருக்கிறோம். கிரேக்க நாகரிகத்துடைய சிறப்பம்சம் படிக்கலையே அப்படி எங்க இருக்குதுன்னு யோசிக்கிறல்ல. இருக்கிற தகவலை நீங்க அழகா நான் நோட்ஸ் தந்திருக்கிறேன். இந்த ஃபுல் நோட்ஸ்ல இருக்கிற தகவல் அப்படி எழுதும்போ அதான் சிறப்பம்சம். கேட்டா உள்ள அப்படி கேட்டு இதுவரைக்கும் கேட்கல, அப்படி நேரடியாக ஒரு கேள்வி வரல. ஆனா சில டைம்ல பிள்ளைகள் வந்தா எப்படி எழுதணும் என்ற முறையே சொல்றேன். ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. பிள்ளைகள் கிளியர் தானே? பபிலோனியாவின் தொங்கு தோட்டம் எங்க இருக்குது? பபிலோனியாவின் தொங்கு தோட்டம். தொங்கு தோட்டம் சொல்றது பிள்ளைங்க ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு. ஒரு பில்டிங் நிறைய பில்டிங் இருக்கு. 1 2 3 4. அந்த பில்டிங்க்கு முன்னுக்கு சின்ன ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கு, இடைவெளி. அந்த இடைவெளியில இந்த மொசபத்தேமியா நாகரிகத்தில் செஞ்சாங்கண்டா தோட்டங்கள் செஞ்சார்கள். அப்ப ஒவ்வொரு பில்டிங்லயும் பிள்ளைகள் தோட்டங்கள் இருந்தா நல்லா பசந்தாயிக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? அதான் பபிலோனியாவின் தொங்கு தோட்டம் என்று சொல்றது. சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி சிந்து வெளி நாகரிகத்துல சிந்து அல்லது என்ன இந்தியா நாகரிகம், இன்னொரு பேர் என்ன திராவிட நாகரிகம். திராவிட என்னமா ஈஜியன் சொல்றது? ஈஜியன் திராவிட நாகரிகம். திராவிட நாகரிகம். இதுல பிள்ளைகள் உதாரணமா சிந்து வெளி நாகரிகத்துல சமயம் என்ன வரும் சொல்லுங்க. சமயம் பாப்பா சொல்லுங்க. பெண் தெய்வ வழிபாடு, தாய் தெய்வ வழிபாடு. தனிய பிள்ளைகள் நல்ல ஞாபகம் வச்சுங்களேன். பிள்ளைய தனியமா சமயத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா முக்கியமானது. உதாரணமாக சிந்து வழியில பெண் தெய்வ வழிபாடு, தாய் தெய்வ வழிபாடு வரும். அதே மாதிரி பிள்ளைகள் கிரேக்கத்துல பாத்தீங்கன்னா கிரேக்கத்துல பிள்ளைகள்
ஜிஎஸ், அதே மாதிரி பல தெய்வம் அப்படி வரும். பல தெய்வம். அதே மாதிரி இன்னொன்று வர பிள்ளைகள் என்ன, அசிலோரஸ். எதுல வரும்? அசிலோரஸ். அசிலோரஸ் எகிப்திய நாகரிகம். எகிப்து. அசிலோ சமயம் பிள்ளைல, இதெல்லாம் சமயமா? சிந்துவெளி நாகரிகத்தில பிள்ளைகள் பெண் தெய்வ வழிபாடு, தாய் தெய்வ வழிபாடு. கிரேக்க நாகரிகத்தில ஜிஎஸ், பல தெய்வ வழிபாடு. அசிலோரஸ் என்பது என்ன, எகிப்தில் இருக்கக்கூடிய சமய வழிபாடு. அதே மாதிரி ஜூபிட்டர் மார்க்ஸ். ஜூபிட்டர் மார்க்ஸ் எதுல வரும்? ரோம நாகரிகம். இத பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். இந்த சமயங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஏன்னா தனியா எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். தனியமா ஒவ்வொரு நாகரிகத்துக்குரிய சமயம் அது எப்படி படிக்கிறாங்க லேஸ் உங்களுக்கு எம்சி வழிக்கு. முசபத்தேமியா நாகரிகத்துல ஆண்ட போடுங்க, ஆண்டு. அதே மாதிரி முசபத்தே மட்டுமில்ல, முசபத்தேமியா, கிரேக்கன் எல்லாத்தையும் ஒரே டைம்ல ஆண்டு. அந்த 3000 தொடக்க 2000 அப்படி இருக்குதா, அதை எழுதி கொள்ளுங்க. திரும்ப சமயம் போட்டு சமயத்தை மட்டும் எழுதி கொள்ளுங்க. திரும்ப எழுதுங்கோ, சட்டத்தொகுப்பு போட்டு ஹமராபி என்கிற சட்டத்தொகுப்பு எதுக்குள்ள அதை எழுதி கொள்ளுங்க. அப்படி பிள்ளைகள் முக்கியமான தகவல்களை அப்படி ஒரே டைம்ல எழுதி கொண்டா பிள்ளை நாம பார்க்க பிள்ளைங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தனித்தனியா பாடமாக்கி போனீங்கடா மறக்கும். மங்களாஞ்சல மாறக்குள்ள மறக்கும். ஒரே டைம் இல்ல, ஒரே தகவல் அப்படியே அழகா எழுதி கொள்ளுங்க. அது பிள்ளை இதுவரைக்கும் அப்படி கேட்கல. ஆனா கேட்கலாமா இல்லையா பிள்ளை? கேட்கலாமா? நம்ம சிலபஸா இல்லையா? உதாரணமாக சில டைம்ல 1 தொடக்கம் 9 வரை எண்களை அறிமுகப்படுத்திய நாகரிகம் எது? கணிதம். அல்லாஹ் அக்பர். எகிப்து வராதா? கேத்திர கணித அறிவு, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாம் எதுக்குள்ள பிள்ளை வரும்? எகிப்து. அதுக்காக பிள்ளைகள் அறிவு உண்டு வருது. கிரேக்கன் அறிவு உண்டு. அப்படியோ கிரேக்கத்துக்குள்ள பிள்ளைகள் தத்துவஜானிகள் அரிஸ்டோட்டில், பிலோட்டோ, தொலமி, பைதகரஸ் போன்ற முக்கியமான அறிஞர்கள் வராங்க. அதால நாங்க அறிவியல்ல முன்னேற்றம். அதே அமைச்சு கொள்ளுங்க. அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாகரிகம் கிரேக்கம். ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாகரிகம் இந்தியா. இராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாகரிகம் எது? இதே ஓடராக கேட்பாங்க. அறிவியல், ஆன்மீகம், இராணுவம் இதுக்கு முறையாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாகரிகம் குழப்பி போடுவாங்க. அப்ப எங்களுக்கு முறையொன்று தெரியணும். அறிவியலுக்கு கிரேக்கம், ஆன்மீகத்துக்கு இந்தியா, இராணுவத்துக்கு உரோமம். நான் சொல்றது எப்படி படிக்கணும் என்ற விஷயத்த முதலாக கண்டுபிடிச்சா அப்படி லேஸ் எங்களுக்கு. அப்ப இப்படி பிள்ளைகள் நீங்க ஒரு இதொன்று எடுங்க, ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து பிள்ளைகள் அதிலே பின் பண்ணுங்க. வேற இடத்த எங்கேயும் வைக்க வேண்டாமே. நாங்கால ஓடிடும். அது கடைசி உமா என்ன டஸ்ட்பின்ல போட்டு அங்கால என்ன குப்பைக்கே வைத்துரு. சரியா பிள்ளை? அதால இந்த நம்மளோட டியூட்லே பின் பண்ணி வச்சு கொள்ளுங்க. வச்சு நான் சொல்ற முறைப்படி முசபத்தேமியோட ஆண்டு எழுதுங்கோ. இந்த முசபத்தேமியா மட்டுமில்ல, ஏனைய நாகரிகங்களுடைய ஆண்டு எழுதி கொள்ளுங்கோ. அதே மாதிரி சமயத்தை தனி எழுதி கொள்ளுங்கோ. சட்ட தொகுப்புகளை தனி எழுதி கொள்ளுங்கோ. இந்த ஆன்மீகம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நான் தனி எழுதி கொள்ளுங்க. படிக்கிற லேசா இல்லையா பிள்ளை? ஞாபகம் இருக்குமா இல்லையா சொல்லுங்க. இப்படி பிள்ளைகள் கட்டாயம், பிள்ளைகள் இந்த விஷயங்களை பிள்ளைகள் கட்டாயம். என்ன இத்தாலியை மையப்படுத்தி உருவாகிய நாகரிகம் அது? இப்ப சொல்லுங்க. இப்ப நாட்டை வழியா அவப்படுத்தலாம். இத்தாலி. மேற்கு ரோமமா கிழக்கு ரோமமா? இத்தாலியை மையப்படுத்தியது மேற்கு ரோமம். சும்மா பாடமாக்குறல உள்ள இத ரோமம். இத்தாலியை மையப்படுத்தி எது? அதே மாதிரி இன்னொன்றைக்கு பிள்ளைகள் நோபல் வருது. என்ன நோபல்? கான்ஸ்டாந்தினோபிள். அதே உள்ள எது வரும்? கிழக்கு ரோமம். சரியா பிள்ளைய? கான்ஸ்டாந்தினோபிளை மையமாக வைத்து உருவாகிய நாகரிகம். இதெல்லாம் பிள்ளை முக்கியமான தகவல். இதெல்லாம் நீங்க எல்லாம் பிள்ளை அப்படி யோசிக்க மாட்டீங்க. இப்படி பிரிச்சு படிங்க, பிரிச்செடுங்க. டியூப்ல இடிக்குத்தானு அதை நான் பார்த்துக்குவோம். அப்படி படிக்கப்படாது. படிச்சா மறக்கும். ஆனா
நான் சொன்ன மாதிரி முசபத்தமிய நாகரிகம், கிரேக்க நாகரிகம் ஆண்டுகள் எடுங்க, சமயத்தை வேறையாக எடுங்க. இது எம்சி கேள்விக்கு படிக்கிற முடியல. ஆனா இது எங்களுக்கு எஸ்ஏ கேள்விக்கு சில டைம்ல கிரேக்க நாகரிகத்துடைய சிறப்பம்சம் என்று கேட்டாலும் தேவைப்படுமா தேவைப்படாதா சொல்லுங்க? தேவைப்படுமா தேவைப்படாதா? தேவைப்படும் சார். தேவைப்படும். நம்மளோட சிலபஸ் என்ன 14 பிள்ளைகள் இப்படி தனித்தனியாக சமயத்தை வேறையாடுங்கோ, இப்படி பிள்ளை தனித்தனியாக எடுத்து நீங்க படிச்சீங்கடா பிள்ளைகள் உங்களுக்கு ஞாபகமா லேசா இருக்குமா? லேசா உங்களுக்கு பிள்ளைகள் மிச்சம் ஹெல்ப்பாக இருக்கும் பிள்ளைகள். சரிதானே? இன்னொரு விஷயம் ஒன்று பிள்ளை என்னண்டா முக்கியமான விஷயம், அதோட பிள்ளை நாங்க முடிப்போமா? இன்னைக்கு 8:30 பிள்ளைங்க என்ன நான் இன்னும் பிள்ளைகள் நல்ல டீ ஒன்று குடிக்கணும். என்ன குடிக்கணும்? டீ ஒன்று குடிக்கணும். 9 மணிக்கு இஸ்லாம் பிள்ளைகளுக்கு பாடம் இருக்கு பிள்ளைகள். நல்ல டீ ஒன்று குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகினதான் அடுத்த என்ன மிஷின் என்ன செய்யும்? மிஷின் என்ன செய்யும்? வேலை செய்யும் பிள்ளைல. சரியா? ரைட். இன்னொன்னு சொல்றேன் பிள்ளைகள், அதோட முடிப்பா. எத்தனை மாத்திரிக்கை எம்சி சொல்லுங்க? எத்தனை மாத்தி நோட் பண்ணி வச்சுக்கோங்க? எத்தனை மாத்திரிக்கை? 11. 11. ஓ சார். 11. ரைட். இதுல இன்னொன்னு சொல்றேன் பிள்ளைகள், அதை நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு வரணுமா? எல்லாம் பார்த்துட்டு வரோம். பின்னுக்கு வருது இந்த கேள்வி முதலாவது அளவில். என்னடா பிள்ளை உதாரணமா காட்டித்தாரேன். இந்த கருத்துக்கள் அறிஞர்களுடைய கருத்துக்கள் பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல அறிஞர்களின் கருத்துக்கள் முதலாவது அலகுல இருக்குது. சரி, முதலாவது அலகுல மட்டும் இல்லை. உதாரணமாக இந்த கருத்து வேறுபாடு என்ற பகுதியிலையும் அறிஞருடைய கருத்துக்கள் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பாஸ் பேப்பர்ல வந்திருக்குதா? அதே மாதிரி பிள்ளைகள் இன்னொன்று இருக்குது. என்ன கருத்து வேறுபாடு, தஃசீர் சம்பந்தமாக அறிஞர்களுடைய கருத்து. அதே மாதிரி பிள்ளைகள் சமயம், நாகரிகம், பண்பாடு இதுக்குள்ள உதாரணமாக பிள்ளைகள் மனித இனத்தின் கட்டாயம் தேவையா? பாஸ் பேப்பர்ல வந்திருக்குதா? இப்படியான கேள்விகள் வந்திருக்குது. அதனால அந்த இசையில படிக்கணும். மனித இனத்தின் பின்னுக்கு வரும். அந்த கேள்வி பின்னுக்கு வரும். மனித இனத்தின் எல்லா செயற்பாடுகளுக்கும் உரிய அறம் சார்ந்த, அறம்டா சமயம் எதை சொல்லும்? கெட்டதை சொல்லுமா நன்மையை சொல்லுமா? நல்லது. அதான் அறம், நல்லதை சொல்லும். அறம் சார்ந்த அடிப்படையே சமயம் சொன்னாலே யாரு? மகாத்மா காந்தி. அல்லது காந்தி மகான்னு போடலாம். அதுக்காக வேண்டி மகாத்மா காந்தி யோசிக்கிறியா? அதே மாதிரி பிள்ளைகள் உயிர் வாழ்வின் இதெல்லாம் ஏன் சொல்றேன்டா, இதை தனியா எடுங்கோ. எங்கெங்க இருக்குன்னா நிறைய இடத்துல பிள்ளைல ஒன்று முதலாவது அலகுல இருக்கும். 2வது கருத்து வேறுபாடுல இருக்கும். இருக்கா இல்லையா? கருத்து வேறுபாடு ரஷீத் ரிலாவுடைய கருத்து அப்படி இருக்கா இல்லையா? கருத்து வேறுபாடு இருக்கு சார். அதே மாதிரி தஃசீர் பாடு. இப்படி அறிஞர்களை தனியா எடுத்து தனியா எடுத்தா லேசா, அங்க இங்க ஒன்று இருந்தா குழம்பிடும். தனியா எடுத்தா ரைட், இந்த அறிஞர் எப்படி சொல்றார், இந்த அறிஞர் கொஞ்சம் சின்ன கருத்து எடுங்க பிள்ளைல. ஏன்னா பாஸ் பேப்பர்ல பெரிய கருத்துக்களை போடுறதில்ல. போட்டிக்காம சொல்லுங்க, பெரிய கருத்துக்களை போடுறதா? பெரிய ஒரு 4-5 வரியில வர கருத்தை போடுறியா? இல்ல சார். ஒரு வரியில 1-2 ஒரு வரி 2 வரிக்குள்ள வர சின்ன குட்டி கருத்துக்கள் என்ன செய்யுங்கண்டா எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து பிள்ளைங்க என்ன செய்யுங்கண்டா ஒரே டைம்ல எடுங்க. எல்லாத்தையும் எல்லா சிலபஸ்ல இருக்கிற எல்லா அறிஞருடைய கருத்தையும் சின்ன குட்டி கருத்தா பெருசிவானா சின்ன குட்டி கருத்துக்கள் எடுங்கோ. எடுத்து பிள்ளைகள் அப்படியே ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ. அதுல 1-2 கேள்வி வரும். பாஸ்புல வந்திருக்கு பிள்ளைகளா. உதாரணமாக உயிர் வாழ்வின் முழுமையை உள்ளடக்கி உள்ள ஒரு துறை. யார் சொல்றாரு இது? கொம்டே. அதே மாதிரி பிள்ளைகள் நாகரிகம் என்பது மனிதனுக்கு இன்சான், அரபால பௌதீக வளம், பௌதிக வளத்துக்கு அரபால துராபுடாப்புல அரபால மண்ணுக்கு சொல்ற மண்ணுக்கு. ஆனா மண் என்பது ஏதோ சம்பந்தப்பட்டது, பௌதீக வளத்தோட சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி பக்திண்டா புள்ளே அரபால நேரத்துக்கு சொல்ற நேரம், காலம். இதை சொன்னவர் யார்?
வெரி குட். இதான் கேள்வி பிள்ளைகளா. நீங்க பாஸ் பேப்பர்ல பின்னுக்கு வருமா? நான் இன்னும் விளங்கப்படுத்தல, பின்னுக்கு வரும். அதான் நான் இப்பயே சொல்லித்தரேன். இதை நீங்க எல்லாம் இந்த ரெடி ஆயிரணும். அடுத்த கிளாஸ் பிள்ளை நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸமா எப்படி நாளைக்கு பிள்ளை எஸ்ஏ செய்வேன் நான். ஆனா வெள்ளிக்கிழமை பிள்ளைகள் என்ன எங்க வைத்துருவேன். சரியா? செமினாரை வைத்துருவோம் பிள்ளைல. அதுக்காக பிள்ளை அதுக்காக தான் ரெடியா வச்சு விடுறோம் போல. இதெல்லாம் பிள்ளை ஏன் தாரண்டா அடுத்த கிளாஸ் நடக்கம் கட்டியும் இதுகள் என்ன செய்யற நீங்க ஃபுல்லா என்ன செய்யற எல்லாரும் இந்த அறிஞர்கள் எங்கெங்க அறிஞர்கள் எல்லாத்தையும் எடுங்கோ, எல்லாத்தையும் எடுங்கோ. பெருசா கூட இல்ல, நிறைய இடத்துல வராது. குர்ஆன் பாடத்துல வரும் அறிஞர்கள் சொல்லுங்க, ஹதீஸ் பாடத்துல வருமா சொல்லுங்க. இல்ல சார். என்ன அறிஞர்கள்டா ஹதீஸ்ல சட்டத்துறை அறிஞர்கள் இமாம் புகாரி முஸ்லிம் அதுவார் அதை சொல்லல, இந்த கருத்துக்கள் சொல்றது. இப்ப குர்ஆன் சம்பந்தமாக இந்த இமாம் என்ன கருத்தை சொல்லுகிறார் அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? ஹதீஸ் சம்பந்தமாக இந்த இமாம் என்ன கருத்தை சொல்ற அப்படி இருக்கா? அப்ப தஃப்சீர் சம்பந்தமாக இருக்குது, நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் சம்பந்தமாக இருக்குது, கருத்து வேலை அவாறுபாடு சம்பந்தமா இருக்குது. இப்படி பிள்ளைகள் இந்த பாஸ் பேப்பரை வச்சு நாங்க பார்த்தோம்டா இப்படியான கருத்துக்களை ஒரே டைம்ல அப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டீங்கடா ஒரே டைம்ல இருக்கும் எம்சிக்களுக்கு போனா லேஸ் அரிக்கும் பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அழகா கொண்டு போக முடியல. நான் இன்ஷா அல்லாம கிளாஸ் ஆரம்பிச்சுட்டேன் தானே. இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் நான் இப்ப செமினாருக்கு போயிட்டு வந்தோமா அடுத்த கிழமை இன்ஷா அல்லாஹ் அந்த கண்டியில ஒரு செமினார், குருநாகல்ல ஒரு செமினார், அதே மாதிரி பிள்ளைகள் பரகாதனியால ஒரு செமினார் இருக்குது. சரியா பிள்ளைகள்? பரகாதனியா இல்லாம செய்யற செமினார் பப்ளிக் செமினார் பிள்ளைகள். அதுல கண்டி குருநா எல்லா பிள்ளைகளும் வந்து சேரலாம். அப்படி வார விருப்பமான பிள்ளைகளுமா நேரடி செமினார் ஒரு நாள். அதுல நாங்க முக்கியமான விஷயங்கள் எம்சிக்கள் எல்லாம் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் அதுல கலந்து கொள்ள கூடிய பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் நேரடியாக வந்து கலந்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் வாங்குவோம், சந்திப்போம். அதே மாதிரி பிள்ளைங்க நல்லா படிச்சு கொள்ளுங்கம்மா. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் ஒரு நாளைக்கு பிள்ளை 2 மணித்தி ஆகலாம், சில டைம்ல 3 மணித்தி ஆகலாம், சில டைம்ல சுபோவுக்கு கிளாஸ் போடுவோம். இனி வரும் காலங்கள்ல நான் இன்ஷா அல்லாஹ் சுபோவுக்கும் கிளாஸ் போடுவேன் எம்சிக்கு. இப்படி பிள்ளை ஒரு மாசம் இருக்குதானே, அதுக்குள்ள நாங்க ஃபுல்லா படிக்கலாம், எல்லாத்தையும் முடிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் செய்வேன். அதெல்லாம் பயப்பட தேவை என்ன, எல்லாம் அழகா பக்கவா போவோம், ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இப்ப நான் சொன்ன வழிகாட்டல் அவ்வளவு செஞ்சிடணும் நீங்க, அதான் முக்கியம். என்ன கைடு எடுங்கோ 2017 எம்சிக்கு வரைக்கும் 2017 கைடு எடுங்கோ. சரியா போல? 2வது நான் சொன்ன வழிகாட்டல்கள் அப்படியே செஞ்சுட்டு வாங்க. இப்படி நான் செய்யறத அப்படியே அழகா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். 50க்கு 50 என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், எடுக்கலாம் எடுக்கலாம். பாருங்க அப்படி 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண கிளாஸ் இப்ப எத்தனை மணி? இப்ப எத்தனை மணி? இப்ப 8:40. இந்த டைம் பாத்தீங்கன்னா 2 மணி தேலமா ஆகுது. அப்ப 2 மணி தேலம் போதும் அதுக்குள்ள. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்கள்லமா எஸ்ஏ எல்லாம் முடிய போகுது. முடிஞ்சா பிள்ளைகள் இதெல்லாம் கவனம் செலுத்துவேன். ஏன்னா எஸ்ஏ இடமா இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பகுதிகள் இருக்குது, அதை நான் செய்வேன் இன்ஷா அல்லாஹ். என்ன நாளைக்கு எஸ்ஏ இருக்குது, அதை முடிஞ்சா பிள்ளைகள் 2-3 மணி தேவைலாம் போடுவேன் கிளாஸ். போட்டா பிள்ளைகள் ஒவ்வொரு யூனிட்டை முடிக்கலாம். என்ன சில பகுதிகள் பிள்ளை யூனிட் 10வது அளவெல்லாம் லேசி, 9, 8 எல்லாம் லேசி, அதுல பெருசா ஒன்றும் இல்லை, அது சும்மா நோமண்டாக நாங்க எழுதலாம். சில பகுதிகள் ரைட் கட் பண்ற முடியல, மின்பட்டுதுமா. நான் போயிட்டு வர முடியல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நானும் பயந்து வைத்தேன், திடீர்னு மாய்க்குமா ஓப் ஆயிடு. அல்லாஹ் மாற முடியல. சத்து தேங்காய் பிள்ளைகள் சலாமும் இல்லை ஒன்றும் இல்லை. எங்க பிள்ளைகள் பயந்து வைத்து என்ன மின்பட்டுதுமா, மின்பட்டுதா? ஓகே இல்லையா?